வெல்கம் டு எடிஎம் அகாடமி. நம்ம தமிழ்நாடு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு 50 மார்க்ஸ் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். நமக்கு அதுல 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சாய்ஸ் இருக்கு. அதுல ஒரு கொஸ்டின் 500 வேர்ட்ஸ்க்குள்ள எழுதணும். ஓகே. அதுக்கு 50 மார்க்ஸ் 1 ஹவர் டைம் லிமிட் இல்லையா? ஸோ நம்ம அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மேஜர் பேப்பருக்கு மார்க்ஸ் இருக்கு. இல்லையா? 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 1½ மார்க்ஸ். ஸோ 150 மார்க்ஸ் நமக்கு மேஜர் பேப்பருக்கு இருக்கு. இது நம்மளோட பார்ட் பில வர டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்வாயன்மெண்ட் அண்ட் எக்காலஜி. இது நம்மளோட டாபிக் 5ல இருக்கும். ஓகே. இதுல நிறைய பேர் ஒருவேளை நீங்க சயின்ஸ் பேக்ரவுண்டா இருந்தீங்கன்னா நிறைய ஐடியா இருக்கும் எப்படி எழுதணும்ன்றது எழுதிடலாம். பட் வேற எதனா சப்ஜெக்ட் இருக்கவங்களுக்கு இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் படிக்கணும், நம்ம படிச்சாலும் அதை யூஸ் பண்ணி நமக்கு தெரிஞ்சதை வச்சு எப்படி ஒரு டிஸ்கிரிப்டிவ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் எழுதுறது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்வாயன்மெண்ட் எக்காலஜில நிறைய இருக்கு. நான் எல்லாத்தையும் காட்டுறேன். வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. நிறைய விஷயம் இருக்கு. ஓகே. ஸோ இது ஒரு 3 கொஸ்டின் ஒரு ஐடியாவா பார்ப்போம். நமக்கு கண்டிப்பா கேட்கிற கொஸ்டின் ஒரு ப்ராப்ளம் சால்விங் அனாலிட்டிக்கல் பேஸ்டு கொஸ்டினா தான் இருக்கும். மெமரி லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுங்கிறது மெமரி லெவல்ல நமக்கு கொஞ்சம் அந்த அளவு வரும்னு சொல்ல முடியாது. பட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கொஞ்சம் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. பட் கண்டிப்பா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் இல்ல ப்ராப்ளம் சால்விங் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி எழுதுற மாதிரி இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வர கொஸ்டின்ஸுக்கு நமக்கு அந்த கண்டென்ட்டை பத்தின ஒரு புரிதல் தெரியணும். அதை எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சீக்வென்ஸா ப்ரெசென்ட் பண்றோன்றதும் தெரியணும். இல்லையா? என்னதான் கண்டென்ட் தெரிஞ்சிருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ற விதமும் ஒரு டிஸ்கிரிப்டிவ பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லையா? இது எழுதுறது ஒண்ணும் நமக்கு புதுசு இல்ல. ஏன்னா நெறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல நம்ம இந்த டிஸ்கிரிப்டிவ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல நெறைய எழுதியிருக்கோம். என்ன அங்க ஒரு கொஸ்டின் குடுப்பாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு ஆன்ஸர் எழுதிட்டு வந்துருவோம். ஆனா இப்ப எழுத போற இந்த 500 வேர்ட்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் இந்த வேர்ட்ஸ்க்குள்ள நம்மளோட நம்ம எவ்ளோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது எவ்ளோ அழகா அந்த வார்த்தையில பிரசன்ட் பண்றோம். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இல்லையா? சம்டைம்ஸ் அந்த கன்டென்ட்ட பத்தி நமக்கு நெறைய தெரிஞ்சிருக்கும். அத கரெக்ட்டா நம்ம சுருக்கி கரெக்ட்டா அழகா எழுதணும். இல்ல நமக்கு தெரியாத டாபிக்க கூட எவ்வளோ அழகா பேலன்ஸ் பண்ணி எழுதுறோம். அது நெறைய விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தேவை. கொஞ்சம் பண்ணுங்க. இப்போ ஒரு கொஸ்டின் ஒரு அனாலிட்டிக்கலா கேட்கறாங்கன்னா, இந்த மாரி வரவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே. இந்த கொஸ்டின்ஸ் எப்படி எடுத்தோம்னா, ஈவன் டிஎன்பிஎஸ்சி டிஸ்கிரிப்டிவ் வெப்சைட்லாமும் இருக்கு. அதெல்லாமும் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த பேஸ்ல எடுத்தது தான் இது. எஃபெக்டிவ் என்வாயன்மென்டல் governance depends on strong institutions, sound laws, and responsible citizen participation. Correct. So, discuss in the context of India's environmental challenges. ஸோ இது அந்த மாதிரி பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தா நமக்கு தெரியும் என்னெல்லாம் கவர்னன்ஸ் இருக்கு, எப்படி ஸ்ட்ராங் லாஸ் எல்லாமே. இது எப்படி இந்தியன் கான்டெக்ஸ்டோட நம்ம பண்றோன்ற மாதிரி ஒரு கொஸ்டின். இது இப்ப நான் கொடுத்துருக்கிறது மொத்தம் 588 வேர்ட்ஸ் இருக்கு. இன்ட்ரடக்ஷன் இருக்கு. ஸோ என்வாயன்மெண்டல் லாஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் கவர்னன்ஸ். ஸோ நம்ம என்னெல்லாம் லாஸ்லாம் பண்றோம், எதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்த பத்தியும் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ்ன்றது கொடுக்குறோம். ஏன்னா இங்க சேலஞ்சஸ் பத்தி இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியான்னு சொன்னதுனால இருக்கு. அப்புறம் என்வாயன்மெண்டல் கவர்னன்ஸ் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் இன் இந்தியா என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கோம் கிளைமேட் ஆக்ஷனுக்கு நம்ம இது பண்றதுக்கு. அப்புறம் ரோல் ஆஃப் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் அண்ட் குளோபல் கமிட்மெண்ட்ஸ். அப்புறம் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கிராஸ் ரூட்ஸ் என்வாயன்மெண்டல் கவர்னன்ஸ். சம்டைம்ஸ் நம்ம அடித்தட்டத்துல இருந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல என்வாயன்மெண்ட்டை பொறுத்து. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். ஸோ இந்த அளவு எழுதுறது 588 வேர்ட்ஸ் வருது. கண்டிப்பா எழுதலாம். ஸோ இப்போ A4 சைஸ் பேப்பர்ல 3 to 4 பேஜஸ் நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்கோட இதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். தமிழ்ல எழுதுனா இன்னும் கொஞ்சம் நம்ம இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ்ல தமிழ்ல ஒரு 2 சென்டென்ஸா கூட நமக்கு பெருசாகும். இல்லையா? ஸோ கரெக்டா பார்த்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கண்டிப்பா எழுதுங்க. பாடி பார்ட்ல ஒரு 2, 3 பேராகிராஃப்ஸ் அழகா பிரிச்சுக்கோங்க. மெயினானதை எழுதுங்க. இயர்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. இந்த மாதிரி ஆக்ட்ஸுக்கெல்லாம் இயர் கரெக்ட்டா எழுதி தான் ஆகணும். மேபி ஹிஸ்ட்ரி அந்த மாரி எடுக்குறீங்க. அதுக்கும் இயர் முக்கியம். ஒரு இடத்துல இயர் ஓகேவா இருந்துச்சுன்னா 1970ஸ், 1980ஸ்ன்னு போடுங்க. பட் கண்டிப்பா இந்த மாரி ஆக்ட், புரோட்டோகால்ஸ்லாம் வரும். நம்ம என்வாயன்மென்ட்ல அந்த டாபிக்க பொறுத்தவரைக்கும். அதுல கொஞ்சம் இயர் மட்டும் ஒரு 10 ஒரு அ குளோபலா ஒரு 10 மெயினானது. இந்தியனோட இனிஷியேட்டிவ்ஸ் ஒரு 10 மெயினானது போதும். என்ன பண்ணியிருக்காங்க, ஏது பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஏன்னா இது இதெல்லாம் பெரிய டாபிக். படிச்சுட்டே இருந்தா நெறைய இருக்கும். நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அத கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம். ஓகேவா?
ஸோ கிளைமேட் ஆக்ஷனுக்கு என்ன பண்ணாங்கன்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ரெண்டாவது இந்த மாதிரி climate change, biodiversity loss and pollution are not isolated problems but interconnected environmental crisis. Analyze this interlinkage and discuss how integrated environmental governance can address these challenges. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி எழுதுறது. ஸோ இந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு கிளைமேட் சேஞ்ச்னா என்ன, எதனால கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, அதுக்கான ரீசன் தெரியணும். பயோடைவர்சிட்டி லாஸ் பத்தி எழுதுறதுக்கு பயோடைவர்சிட்டினா என்ன, எதனால பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுங்கிறது தெரியணும். பொல்யூஷன். ஸோ இது மூணுமே ஆக்சுவலா இன்டர் கனெக்டடான ப்ராப்ளம். ஒன்று பாதிப்புனா கண்டிப்பா இன்னொன்று. பொல்யூஷன் ரொம்ப மோசமாகும் போது கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது, அந்த இடத்துல பயோடைவர்சிட்டி லாஸ் நடக்குது இல்லையா. பயோடைவர்சிட்டினா வளம் தான், எல்லாமே இருக்கிறது வளம் தான் அதுவும். ஸோ அதை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த இன்டர்லிங்கேஜ அண்ட் டிஸ்கஸ் ஹவு இன்டகிரேட்டட் என்வாயன்மெண்டல் கவர்னன்ஸ் கேன் அட்ரஸ் தி சேலஞ்சஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இதுலயும் எது வேலை செய்யுதுன்னா அந்த ஆக்ட்ஸ்லாம் தேவைதான். என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இல்லையா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்டேட்டட் நாலேஜ் இருந்தாலும் பண்ணலாம் இல்லையா. நிறைய இப்போ கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வருது, டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல்ஸ், அதனால கொஞ்சம் நம்ம இவி வெஹிக்கல்ஸ் எடுக்கிறோம். பட் அதுலயும் சில டிராபேக்ஸ் இருக்கு. அன்லெட்டட் பெட்ரோல் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் இப்போ நடக்குது இல்லையா. அதெல்லாமும் கொஞ்சம் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. மெயினா என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு ரோல் நிறைய இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு வந்து எமிஷன் ஜாஸ்தி இருக்கோ அங்க பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்கும். அதை தடுக்கிறதுல தான் மெயினா நம்ம ஒர்க் பண்றது. ஸோ அதுல ஹைட்ரஜன் இப்போ நிறைய ஃபியூவல்ஸ் யூஸ் பண்றதா இருக்கட்டும், பயோஃபியூவலா இருக்கட்டும். அதே மாதிரி மீத்தேன் வரும் பயோஃபியூவல். பட் மீத்தேனையும் ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். இல்லைன்னா மீத்தேன் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ்லயே வந்து ரொம்ப சூடு கொடுக்குற ஒரு கேஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு. ஸோ அதை கரெக்டா பார்த்து எழுதணும். கொஞ்சம் மீத்தேன் பத்தி, கார்பன் டை ஆக்சைடு பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்னன்றது இங்க நம்ம கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா இங்க வருது பாருங்க, கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன, அதுல அந்த கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் மெயின் ரோல் இருக்காங்க. ஓகே. ஸோ மீத்தேன் வந்து ரொம்ப சூட பிடிச்சிக்கும். பட் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 100 வருஷம் கூட அட்மாஸ்பியர்ல தங்கிடும். பட் மீத்தேன் வந்து அந்த அளவு தங்காது. மேக்ஸிமம் மினிமம் ஒரு அப்ராக்சிமேட்டா 20 இயர்ஸ்னு வச்சுக்கிட்டா கூட அதோட இது வந்து ரொம்ப சூடு வந்து கொடுக்கும். ஓகே. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இந்த பிளாங்கெட் எஃபெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால தான் இப்போ கிரீன் ஹவுஸ் கேசஸ் கண்டிப்பா நமக்கு தேவை. அது இருக்கிறதுனால தான் நம்ம கொஞ்சமாவது பூமி சூடு இருக்கு. அது இல்ல, அப்ப நம்ம கிரீன் ஹவுஸ் கேசஸ் ஜாஸ்தியாக என்ன ஆயிடும், நமக்கு நிறைய சூடு வருது. அதுதான் குளோபல் வார்மிங் ஆக்சுவலி. ஓகேவா. ஸோ கிரீன் ஹவுஸ் கேசஸ்னா என்ன, அது அந்த இடத்துல நமக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி 2, 3 கனெக்டடான ஒரு சில ஐடியாஸை வச்சுட்டு தான் நம்ம எழுத முடியும். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன், பயோஃபியூவல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ஆர் ப்ரொஜெக்டட் as future fuels. Yet their success depends on governance and infrastructure rather than technology alone. Discuss the challenges and solutions for large scale adoption in India. கொஞ்சம் இதை யோசிச்சுக்கணும். இப்ப வர ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ்ல தான் இந்த ஹைட்ரஜன் யூஸ் பண்றோம், பயோஃபியூவல் யூஸ் பண்றோம், எலக்ட்ரிக் மொபிலிட்டி இதெல்லாம் வருது. ஓகே. இப்போ மாடர்னா ஒரு அப்டேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் நிறைய, கூடவே இதுல கொஞ்சம் ரெனிவபிள் ரிசோர்சஸ் நம்ம நிறைய யூஸ் பண்றோம் இல்லையா. சோலார் நிறைய யூஸ் பண்றோம் எல்லா இடத்துலயும். ஏன் சோலார் யூஸ் பண்றோம், சோலார் யூஸ் பண்ணா நிறைய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்காது, அந்த அளவு பொல்யூஷன் வராது. ரினிவபிள் ரிசோர்சஸ் எவ்வளோக்குள்ள நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பொல்யூட் ஆகாது. அதுதான் ரீசன். ஏர் பொல்யூஷன் இருக்காது அந்த இடத்துல. ஓகே. ஸோ அதோடது என்னன்றதைங்க நம்ம சொல்லிடுவோம். ஸோ அது எழுதும் போது இது 599 வேர்ட்ஸ் இருக்கு. இன்ட்ரடக்ஷன் அதே மாதிரி கொடுக்குறோம். ஹைட்ரஜன் எனர்ஜி இப்போ நிறைய யூஸ் பண்றோம். அதுலயும் நிறைய கைண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கு. அதுல கிரீன் ஹைட்ரஜன் தான் என்னன்னா என்வாயன்மெண்ட்டை பாதிக்காத பெஸ்ட் ஹைட்ரஜன். அது இப்போ ஃபியூவலா நிறைய வருது. ஓகே. ஸோ கிரீன் ஹைட்ரஜன் ஏன்னா அது எலக்ட்ரோலைசிஸ் முறையில வருது. அது ஒரு வாட்டர் வேப்பர் மட்டும் தான் அதை எமிட் பண்ணும். இந்த மாதிரி அதுக்கு இருக்கு சில இது. அடுத்தது பயோஃபியூவல்னா என்ன. ஓகே. அதுக்கு நெக்ஸ்ட் பயோஃபியூவல் இங்க வருது. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் மொபிலிட்டினா என்ன, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு அப்டேட்டடான விஷயம். பட் கேட்க வாய்ப்பு. ரோல் ஆஃப் இன்டகிரேட்டட் கவர்னன்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கடைசியில கன்க்ளூஷன். ஓகே. இதை செயல்படுத்துறதுக்கும் ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இப்போ எலக்ட்ரிக் இவி வெஹிக்கல்ஸ் வரணும்னா அதுலயும் வருது சில இது. நம்ம எப்படி அதுக்கு நம்ம கரண்ட் தேவைப்படுது, அந்த கரண்ட் எப்படி யூஸ் பண்றோம். ஓகேவா. அதை நம்ம ரெனிவபிள்ல இருந்து எடுக்கிறோமா பவர், அதெல்லாமும் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு இன்டர் கனெக்டட் என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த அழகா அதை கரெக்டா ஒரு புரிஞ்சுக்கிட்டோம்னா சூப்பரா எழுதலாம். ஓகே. அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டதை அந்த 500 வேர்ட்ஸ்குள்ள எவ்வளவு அழகா ப்ரெசென்ட் பண்றதுன்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு மேஜர் பேப்பர் தமிழ் எலிஜிபிலிட்டியும் தாண்டி டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம் இதுக்கும் ஒதுக்குங்க. ஏன்னா ரொம்ப அழகா ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா பண்ணலாம். ஓகே.
சோ, இப்ப தெரிஞ்சிருச்சு. நமக்கு இந்த மாரிலாம் கொஸ்டின் வரும். நம்ம எப்படி தயாராகணும்? அனலைஸ் பண்ற மாரியும் வரும் நமக்கு கொஸ்டின் இதுல. ரைட்? சோ, இத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாரி டிஸ்கஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இதுல நம்ம படிச்சு புரிஞ்சத வச்சு தான் எழுத முடியும் தவிர, இந்த இதே வரும் நமக்கு எதுவும் இல்லையே. சோ, நம்ம தான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கணும். சோ, இப்ப இதுல என்னலாம் இருக்குன்றத பார்ப்போமா? இப்போ இப்ப டாபிக் 5 இது நமக்கு. என்வைரன்மென்ட் அண்ட் எக்காலஜி. இது தமிழ்லயும் இருக்கு. சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல். அதே தான் தமிழ்லயும் இருக்கு. நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்துட்டு சைடுல நம்ம தமிழ்ல என்னன்னு பார்ப்போம். இதுல எது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இதுல நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்வைரன்மென்ட் எக்காலஜிய பொறுத்தவரைக்கும் இது இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு. என்வைரன்மென்ட்ங்கிறது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்வைரன்மென்ட்ன்னு சொல்றோம். எக்காலஜிங்கிறது அதுக்குள்ள நடக்கிற இன்டராக்ஷன நம்ம ஸ்டடி பண்றோம் இல்லையா? இது இப்ப லிவிங் திங்ஸ்க்குள்ள 2 லிவிங் திங்ஸ்க்குள்ள நடக்கிற ஒரு இன்டராக்ஷன். அந்த லிவிங் திங்கும், நான் லிவிங் திங். ஒண்ணுமே இல்ல இப்ப காத்து நமக்கு தேவைப்படுது. தண்ணி தேவைப்படுது இல்லையா? அதுதான். அந்த இன்டராக்ஷன ஜஸ்ட் நம்ம ஸ்டடி பண்றத நம்ம எக்காலஜின்னு சொல்றோம் நம்ம. அவ்வளவுதான். அந்த எக்காலஜி இப்படி நடக்குது. இதுக்கு அது தேவைப்படுது. இதுக்கு இந்த ஃபுட் தேவைப்படுது. இப்படி சொல்றோம் இல்லையா? அததான் எக்காலஜின்னு நம்ம சொல்றோம். ஓகே. நம்ம இத பார்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தமிழ்ல ஒரு தடவ நம்ம அத பார்ப்போம். என்ன இருக்குன்றத கண்டிப்பா. ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நார்மலா ஒரு பொல்யூஷன் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு நம்ம சுத்தி இருக்கிற விஷயம் பாதிக்கிறதுக்கு காரணம் பொல்யூஷனா இருக்கலாம். இல்ல டீஃபாரஸ்டேஷன்னா மரத்தெல்லாம் அழிக்கிறதா இருக்கட்டும். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நெறைய தண்ணியோ, ஏதோ நெறைய அத யூஸ் பண்றதா இருக்கட்டும். இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன் நெறைய தெரியும் இல்லையா நமக்கே? உலகமயமாக்கல் சொல்லுவோம் இல்லையா? அது. நெறைய வர்றதா இருக்கு. அதுக்காக மரத்த வெட்டுறது, அதெல்லாம் இருக்கட்டும். வேஸ்ட் ஜெனரேஷன். இதுல ஒரு ஹிடன் திங் என்னன்னா, பாப்புலேஷன். பாப்புலேஷன் நெறைய ஆவ ஆவ என்ன ஆகுது? இது எல்லாமே இன்கிரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இடம் தேவைப்படுது, அர்பனைசேஷன் தேவைப்படுது. இல்லையா? அதுவும் ஒரு ஹிடனான ஒரு திங். ஸோ வேஸ்ட் ஜெனரேஷன், இம்ப்ராப்பர் டிஸ்போசல் இது எல்லாமே ஒரு என்வைரன்மென்ட். இதுதான் நம்ம என்வைரன்மென்டல் டீகிரடேஷன் சொல்லுவோம். அழியறதுக்கான காரணங்கள். ஓகே. இதெல்லாம் நடக்கிறதுனால நமக்கு என்னலாம் நடக்குது? குளோபல் வார்மிங் ஆகுது. கிளைமேட் சேஞ்சஸ் ஏற்பட ஆரம்பிக்குது. பயோடைவர்சிட்டி இந்த பயோடைவர்சிட்டி, பயோம்னா என்ன? நான் எல்லாமே சொல்றேன். பயோடைவர்சிட்டினா நம்மள சுத்தி இருக்கிற வளங்கள், அந்த இடத்துல இருக்கிற வளம் குறையுது. வாட்டர், ஏர் பத்தாம போகுது. இக்காலஜிக்கல் பேலன்ஸ், இம்பேலன்ஸ். இந்த எக்காலஜிக்கல்னாலே என்னன்னா, ஒரு இனத்த நம்பி தான் ஒரு இனம் இருக்கு. அதுதான் உண்மை. அது ஒண்ணு அழியும்போது என்ன ஆயிடுது? அதுக்கு சாப்பாடு இல்லாம போயிடுது இல்லையா? அந்த தான் இம்பேலன்ஸ்ன்னு நம்ம சொல்றோம். நமக்கு கண்டிப்பா ஃபுட் செயின்னு நம்ம ஒண்ணு சொல்றோமா? அனிமல்ஸ்குள்ள இருக்கிற அந்த ஃபுட் செயின், ஃபுட் வெப்ன்றோமா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒவ்வொன்னுக்கான அதுக்கான உணவு கிடைக்குது. அதுக்கான வாழ்வு இருக்கு. இல்லையா? ஸோ இந்த ஃபுட் செயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது சரியா இல்லாதப்ப எக்காலஜிக்கல் இம்பேலன்ஸ் நடக்குது. ஓகே. ஸோ என்வைரன்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் 4 மெயின் பார்ட்ஸ் இருக்கு. அட்மாஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், பயோஸ்பியர் சொல்றோம். எல்லாமே சேர்த்தது தான் என்வைரன்மென்ட். ஓகேவா? ஸோ லேண்டுங்கிறத நம்ம லித்தோஸ்பியர் சொல்றோம். தண்ணீங்கிறத ஹைட்ரோஸ்பியர் சொல்றோம். பயோஸ்பியர் எல்லாத்தையுமே, எல்லா லிவிங் திங்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் எல்லாரையுமே சேர்த்து பயோஸ்பியர் நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ என்வைரன்மென்ட்ங்கிறது எல்லாமே சேர்ந்தது. இத ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் நமக்கு என்ன தெரியணும்னா, என்வைரன்மென்ட்ல என்ன இருக்கு? பயோட்டிக், ஏபயோட்டிக் இந்த வார்த்தை. ஓகேவா? பயோட்டிக், ஏபயோட்டிக். இதையே நம்ம தமிழ்ல சொன்னோம்னா, இதே தான் முன்னுரையில வருது. இது அந்த வளிமண்டலம், பாறை மண்டலம், நீர் மண்டலம், உயிர் மண்டலம். ஓகே. நெக்ஸ்ட் சுற்றுச்சூழல்ல உயிரியல் கூறுகள், உயிரற்ற கூறுகள்னு நம்ம சொல்றோம் இத. உயிரியல் கூறு, உயிரற்ற கூறுகள். இது 2மே சேர்ந்தது தான் இதுல இருக்கிறது. ஓகேவா? ஸோ சுற்றுச்சூழலின் வகைகள்னு பார்க்கும்போது, இயற்கை சுற்றுச்சூழல். அததான் நம்ம நேச்சுரல் என்வைரன்மென்ட்ட நம்ம சொல்றோம். எப்படி மாறுது? நேச்சுரலா இருக்கு. நேச்சுரல் என்வைரன்மென்ட்ன்னு சொல்றோம். ஹியூமன் மேட் என்வைரன்மென்ட் 2 இருக்கு. நேச்சுரலா வந்தது, ஹியூமன் மேட். இது நமக்கு தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. சோசியல் என்வைரன்மென்ட்க்கு நம்ம உண்டு பண்ற நம்ம கம்யூனிட்டியா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், அது எல்லாமே சோசியல் என்வைரன்மென்ட். பட் இது 2 இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்தது ஸ்கோப் ஆஃப் என்வைரன்மென்டல் ஸ்டடீஸ். எதுக்காக படிக்கிறோம்? அது வேற. எது இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் பார்ப்போம். எக்காலஜின்னு கேட்டாங்கனாலே சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் இன்டராக்ஷன் அமாங் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதுவே நம்ம தமிழ்ல சொன்னோம்னா, சூழலியல்னு சொல்றோம். சூழலியலோட பொருள் என்னது? உயிரினங்களுக்கு இடையிலான தொடர்புகள் மற்றும் உயிரினங்களுக்கும் அவற்றின் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான தொடர்புகள். அவங்களுக்குள்ள இருக்கிற இன்டராக்ஷன் கூட அந்த என்வைரன்மென்ட்டோட இன்டராக்ஷன். இத சொன்னது யாருன்னா, ஹெர்ன்ஸ்ட் ஏக்கல் 1866ல இவர் சொல்றாரு. ஓகே. நெக்ஸ்ட் இதுலயே சூழலியல் வகைகள்னு இருக்கு. இது அந்த அளவு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது வகைகள்னு ஏன் சொல்றோம்னா, அது எப்படி நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு இதுக்குள்ள புலியின் சூழலியல், புலி மட்டும்.
ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த தாவரத்த மட்டும் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் நம்ம தானி தானி சுழலியல் சொல்றோம். சமூக சுழலியல்னா சேர்த்து இருக்குது. அந்த இனமே ஒண்ணா இருக்குது இல்லையா? அது எல்லாமே காட்டு சமூகம், புல்வெளி சமூகம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறது. ஓகே. அத நம்ம சினாகாலஜின்னு சொல்றோம். மக்கள் தொகை சுழலினா அந்த ஒரு பர்ட்டிகுலர் இது மட்டும் ஒரு குரூப்பா இருக்கு இல்லையா? அதுதான் பூச்சிகள், வேட்டையாடுபவர்கள். மொத்தமா அந்த குரூப் ஆஃப் பீப்பிள நம்ம மக்கள் தொகை சுழலியல்ன்னு சொல்றோம். சமூக சுழலியல்னா ஒண்ணு ஒண்ணா சேர்ந்து வாழுது. ஒன்றாக வாழும் வெவ்வேறு மக்கள் தொகைகள் எல்லாமே சேர்ந்து இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இது இக்காலஜி, இக்கோசிஸ்டம் எக்காலஜினா எல்லாமே சேர்ந்து. எப்படி நடக்குது? உணவு சங்கிலி, உணவு வகைகள், ஓகே. உணவு வலைகள் அதான் ஃபுட் செயின், ஃபுட் வெப்ன்னு சொல்றோம் இல்லையா? அது. இதெல்லாம் எப்படி நடக்குது? இது இன்கேஸ் ஞாபகம் வரலனாலும் பரவால்ல. பட் நமக்கு இக்காலஜினா தெரிஞ்சிருச்சு. இக்காலஜி சுழலியல்னாலே அது அவங்களுக்குள்ள அந்த ஒரு நெருக்கம். இன்னொன்னு என்வைரன்மென்ட்க்குள்ள அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம பண்றோம் இல்லையா? அதுதான் நம்ம இக்காலஜின்னு சொல்றோம். சுழலியல்னு சொல்றோம். இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வாழ்விடம் மற்றும் சூழலியல் ஆளுமை. இது வாழ்விடம்னா ஹேபிடேட்ன்னு நம்ம சொல்றோம். ஒண்ணு வாழ்ற இடத்த நம்ம வாழ்விடம் சொல்றோம். இது ஹேபிடேட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இத விட நமக்கு பின்னாடி போக தான் நெறைய இருக்குது. இக்காலஜிக்கல் நீஷ்ங்கிறது அது என்ன சாப்பிடுது? எங்க இருக்கு? அததான் நம்ம இக்காலஜிக்கல் நீஷ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது அந்த அளவு இப்போ இது ஒரு வேள இன் கேஸ் எக்காலஜி பத்தி வந்ததுன்னா, இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னா எல்லா உயிரினத்துக்கும் அது அதுக்கான இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரே அனிமல்ஸ் ஒரே மாதிரியான சாப்பாட சாப்பிடாது. ஒரே மாதிரி இருக்காது. எல்லாம் மாறுபட்டு இருக்கும். இன்கேஸ் ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறது இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல அது ஜெயிச்சிரும். எது ஜெயிக்குதோ அதோடது பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடும். இதுதான் அவர் சொல்றது. ஓகே. இப்ப சுற்றுச்சூழலின் வகைகள். இப்பதான் நம்ம இந்த இந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. உயிரற்ற கூறுகள் நம்ம பார்த்தோம். ஒளி, நீர், மண், காற்று, கனிமங்கள் இது எல்லாமே உயிரற்ற கூறுகள்ல சேருது. பயோட்டிக்ல ஆட்டோட்ரோஃப்ஸ் உற்பத்தியாளர்கள் மெயினானது. ஓகே. இது ஆட்டோட்ராப்ஸ்ன்னு சொல்றோம். எதெல்லாம் பண்றோம். ஓகே. இத கொஞ்சம் அப்படியே நம்ம இங்கிலீஷ்ல பார்ப்போமா? சைக்காலஜிங்கிறது நம்ம இங்க பார்த்தோம். பாப்புலேஷன், கம்யூனிகேஷன் இதெல்லாம். ஹேபிடேட்னா என்ன? நீஷ்னா என்ன பார்த்தோமா? காம்போனன்ட்ஸ்ல ஏபயோட்டிக்னா நான் லிவிங் திங் இருக்கு. பயோட்டிக்னா லிவிங் திங். இதுல ப்ரொடியூசர்ன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ப்ரொடியூசர் தான் தானே போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்ல ஃபுட் ப்ரிப்பேர் பண்றது எல்லாம் ப்ரொடியூசர்ல சேருது. பிளான்ட்ஸ் எல்லாம். இல்லையா? கன்சியூமர்ஸ் என்ன பண்ணுவோம்? இந்த ப்ரொடியூசர நம்புறது கன்சியூமர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த கன்சியூமர்ல தான் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது இருக்கிறதுனால தான் நம்மளால ஒரு என்வைரன்மென்ட் ப்ராப்பரா நடக்குது. ஓகே. பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர், ஆம்னிவர்ஸ் 2மே சாப்பிடுறது. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. இத இது சாப்பிடும். இது சாப்பிடும். ஓகே. அதே மாரி இதோட எனர்ஜி ஃப்ளோ மட்டும் தெரிஞ்சுக்கணும். இது என்ன சாப்பிடுதோ இதுலருந்து 10% எனர்ஜி தான் இங்க போகும். அதுக்கப்புறம் 10% தான் எனர்ஜி தான் இங்க போகும். அது ஒரு பாயிண்ட். டாக்ஸிக் லெவல பொறுத்தவரைக்கும் 1த்துலருந்து 2வதுக்கு இன்னும் ஜாஸ்தி டாக்ஸிக் ஜாஸ்தியாவும், இங்கேக்கு இன்னும் டாக்ஸிக் ஜாஸ்தியாகும். ஓகே. அந்த டாக்ஸிக் லெவல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். அந்த வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவோம். அத பத்தி படிப்போம். அதே மாரி டீகம்போசர்ங்கிறது அதுக்கு கீழ இருக்கிறது. டீகம்போசர் என்ன பண்ணும்? அழிஞ்சு வருதா, அது திரும்பி அது மண்ல இதுவாயிட்டு திரும்பி அது வரும். ஸோ அது ஒரு சைக்கிளா நமக்கு வந்துட்டு இருக்கு. டீகம்போசர்ஸ் முக்கியம் கண்டிப்பா. ஓகே. அடுத்தது இக்காலஜிக்கல் இன்டராக்ஷன்ஸ்ங்கிறது எப்படி நடக்குது அந்த இன்டராக்ஷன். இப்ப இண்டிவிஜுவலா ஒரே ஒரு சிங்கிள் ஆர்கானிசம். அந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம் சேர்ந்தது நம்ம ஆக்சுவலா ஒண்ணுத்துல வர பிரச்சனை, இண்டிவிஜுவல்ல வர பிரச்சனை முழுசா இருக்க பயோஸ்பியர வரைக்கும் பாதிக்கும். ஒரு இனத்துல வர பிரச்சனை அது நெக்ஸ்ட் அதோட கூட்ட பாதிக்கும். அந்த இடத்தையே பாதிக்கும். அந்த மாதிரி அது. அதுதான் இங்க சொல்றது. லெவல் ஆஃப் எக்காலஜிக்கல் ஆர்கனைசேஷன்னா அது. ஓகே. ஸோ இண்டிவிஜுவல், அதுக்கப்புறம் பாப்புலேஷன், அதுக்கப்புறம் கம்யூனிட்டின்னு எல்லாம் சேர்ந்தது நெறைய. எக்கோசிஸ்டம்ங்கிறது அந்த இடத்துல இருக்கிறது தான் எக்கோசிஸ்டம். எங்க இருக்குதோ அதான் அதோட எக்கோசிஸ்டம். ஓகே. கம்யூனிட்டி அதோட இடம் கூட பிசிக்கல் அந்த என்வைரன்மென்ட்டோட சேர்ந்து இருக்கிறது நம்ம எக்கோசிஸ்டம் சொல்றோம். இந்த பயோம்ங்கிறது ஒரே மாதிரியான கிளைமேட் இருக்கிறத நம்ம பயோம்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். டெசர்ட் ஏரியா, டுண்ட்ரா இந்த டுண்ட்ரானா என்னன்னா, டுண்ட்ரா ரீஜியன்ங்கிறது இப்போ கோல்டா இருக்குது இல்லையா? ஆர்க்டிக் ரீஜன் அதெல்லாம் டுண்ட்ரா ரீஜியன். ரெயின் ஃபாரஸ்ட்ங்கிறது ஈக்வேட்டர் பக்கத்துல இருக்கிறது. கொஞ்சம் சூடா இருக்கும். அதெல்லாம் ரெயின் ஃபாரஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஓகே. த பயோஸ்பியர். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் லெவல் ஆஃப் எக்காலஜி. அடுத்தது ஈகோசிஸ்டம்னா என்ன? ஓகே. ஸோ இதுல உற்பத்தியாளர்கள் பார்த்தோம். சிதைப்பவைகள் அதாவது சிதப்பைவுகள் டீகம்போசர். இப்ப சுழலியல் அமைப்பின் நிலைகள் இதுதான். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இது சம்டைம்ஸ் எக்காலஜி பத்தி வந்துச்சுன்னா கொஞ்சம் எழுதுங்க. அப்புறம் சூழல் மண்டலம் ஈகோசிஸ்டம் நம்ம சொல்றோம் இல்லையா? அதோடது என்னன்னு இங்க குடுத்துருக்கோம்.
இக்கோசிஸ்டம்னாலே அங்க இருக்கிறது. ஒரு சூழல் மண்டலம் என்பது இயற்கையின் ஒரு செயல்பாட்டு அழகாகும். இதில் வாழும் உயிரினங்கள் ஒருவருக்கொருவர் மற்றும் உயிரற்ற சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொள்கின்றன. ஒரு இன்டராக்ஷன் நடக்குது இல்லையா? இப்ப தண்ணியோடையோ, சாண்டோடையோ ஏதோ ஒண்ணு. அததான் நம்ம சொல்றோம். இதன் விளைவாக ஆற்றல் ஓட்டம் மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சி நடைபெறுகிறது. எப்படி நடக்குது? அதுதான் நம்ம இக்கோசிஸ்டம் சொல்றோம். ஓகே. இதுதாங்க இயற்கை சூழல் மண்டலங்கள். என்ன இருக்குன்னு இங்க குடுத்துருக்கோம். செயற்கை மனிதனால் உருவாக்கப்பட்ட சூழல். செயற்கை ஆர்டிபிஷியல், நேச்சுரல் இருக்குங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. நேச்சுரல் எக்கோசிஸ்டம், ஆர்டிபிஷியல் எக்கோசிஸ்டம். இதுல அதே இப்ப நம்ம அது பார்த்துட்டோம் இல்லையா? உயிரியல் கூறுகள், உயிரற்ற கூறுகள். சூழல் மண்டலத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இதுல மெயினானது ஆற்றல் ஓட்டம். அடிப்படை ஆதாரம் யாரு? சூரியன். சூரியன்ல இருந்து உற்பத்தியாளர்கள், புரொடியூசருக்கு வருது. அப்புறம் கன்சியூமருக்கு வருது. அப்புறம் டீகம்போசருக்கு போகுது. அதுதான் இங்க சூரியன். அது எப்படி அந்த ஆற்றல் ஓட்டம்னா, எனர்ஜி ஃப்ளோ எப்படி நடக்குது? இதுதான் நம்ம முன்னையே சொன்னல 10% தான் மேல, மேல, மேல போகும். 10% விகிதி. அத சொன்னது லிண்டமன். ஓகே. இதுதான் அந்த எனர்ஜி பிரமிட். எனர்ஜி பிரமிட் பத்தி வந்தது இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஊட்டச்சத்து சுழற்சி எப்படி இருக்கும்? இது கொஞ்சம் இது பின்னாடியும் நம்ம படிப்போம். சில நியூட்ரியன்ட் வந்து நமக்கு தேவைப்படுறது, நமக்கு அதுலயும் சைக்கிளா இருக்கும். நீரும் அதே மாதிரி, கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் இது எல்லாமே. உணவு சங்கிலி. இது நமக்கு தெரியும் இல்லையா? ஃபுட் செயின். இதெல்லாம் ஒரு என்வைரன்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு தேவை. ஓகே. போட்டோசிந்தசிஸ், அப்புறம் ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், டாப் கார்னிவோ. இதுதான் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. ஓகே. கடைசியில சாயில் இருக்கு இந்த இடத்துல. நெக்ஸ்ட் உணவு வகைகள் எப்படி இருக்கு? சுழலியல் பிரமிடுகள் இந்த எண்களின் பிரமிடு நம்பர்ஸ் இன்கிரீஸ் ஆயிட்டே போறது இருக்கும். இது ஆற்றல் பிரமிடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல. அதான் எனர்ஜி ஃப்ளோ. எப்பயுமே எனர்ஜி ஃப்ளோல வந்து மேல தான் அது கம்மியா இருக்கும். ஓகே. ஆற்றல் குறைஞ்சிட்டே தான் போகும் அதுல. இது சுழலியின் தொடர்ச்சி. முதன்மை தொடர்ச்சி, இரண்டாம் நிலை தொடர்ச்சி. பிரைமரி அண்ட் செகண்டரின்னு சொல்றோம் இல்லையா? அது அங்க வருது. ஸோ இது நம்ம பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம், ஃபங்ஷன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், எனர்ஜி ஃப்ளோ எப்படி நடக்குது? நியூட்ரியன்ட் சைக்கிளிங்ன்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினா கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ், சல்ஃபர் அண்ட் வாட்டர் சைக்கிள் நடக்குது. ஃபுட் செயின், ஃபுட் வெப், இக்காலஜிக்கல் பிரமிட் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. இந்த இக்காலஜிக்கல் சக்சஷன்னாலே என்னன்னா, அந்த இடத்துல எப்படி வந்து ஒரு இனம் உருவாகுதுன்றது தான் அந்த இடத்துல. ஒண்ணு புதுசா உருவாறதா இருக்கலாம். இல்லன்னா அந்த இடம் ஏதோ இடத்துல அழிஞ்சு போய் திரும்பியும் வேற ஒண்ணு உருவாறதா இருக்கலாம். அதுதான் நம்ம இக்காலஜிக்கல் சக்சஷன் சொல்றோம் நம்ம. இது நம்ம முன்னையே பார்த்தோம். பயோ அக்யூமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன்னா என்ன? ஓகே. பயோ அக்யூமுலேஷன்னா ஏதோ ஒரு டாக்ஸிக் பொருள் அந்த ஃபிஷ்லயே தங்கிடும். அததான் நம்ம பயோ அக்யூமுலேட் ஆகுதுன்னு சொல்லுவோம். பயோ மேக்னிஃபிகேஷன் இப்ப வாட்டர்ல இருந்து ஃபிஷ் சாப்பிடுது. ஃபிஷ்ல இருந்து பிக் ஃபிஷ்ஷுக்கு போகுது. அப்புறம் ஹியூமன்ஸ்க்கு போகுது. அப்ப என்ன ஆகும்? டாக்ஸிக் லெவல் இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். ஓகே. சோ இது அப்படி இப்படி இது வாட்டர் பொல்யூஷனோட கனெக்ட் ஆனது. வாட்டர்ல கெமிக்கல் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா, அந்த கெமிக்கல் இது சாப்பிடும். அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அதெல்லாம் அந்த இடம் தான் பொல்யூஷன்லயும் கனெக்ட் ஆன ஒரு இடம் அது. ஓகே. அப்புறம் கீ எக்காலஜிக்கல் டெர்ம்ஸ்ன்னு சில இது இருக்கும். இது இது கொஞ்சம் ஞாபகம் வச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்கோடோன்னு சொல்றது நம்ம 2 இக்கோசிஸ்டம்க்கு நடுவுல இருக்கிற இடம் தான் நம்ம இக்கோடோன்னு நம்ம சொல்றோம். இப்ப கிராஸ்லேண்ட் ஒரு இடம், ஃபாரஸ்ட். இதுக்கு நடுவுல இருக்கிற இடம். அந்த இடத்துல எப்பயுமே விலங்குகள் இந்த சைடு வரும், இந்த சைடு வரும். இப்ப டைகர் அந்த மாரி இடம்லாம் இருக்குன்னா, நெறைய அதுக்கு கிடைக்கும். அததான் நம்ம இக்கோசிஸ்டம் சொல்லுவோம். இக்கோடோன்னு சொல்லுவோம் அத. எட்ஜ் எஃபெக்ட்ஸ் அதுதான். இந்த இடத்துல இருக்கிறத நம்ம எட்ஜ் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம். அங்க நெறைய ஸ்பீஷீஸ் இருக்கும். ரிச்னஸ் அண்ட் டைவர்சிட்டி அந்த இடத்துல இருக்கும். அட்ஜாயினிங் இக்கோசிஸ்டம். கீஸ்டோன்னா எது வந்து அங்க ஜாஸ்தி இருக்கோ, அத நம்ம கீஸ்டோன்னு சொல்லுவோம். ஓகே. இண்டிகேட்டர் ஸ்பீஷீஸ்ன்றது அந்த இடத்துல இதுவும் நம்ம ஸ்பீஷீஸ் ஹூஸ் பிரசன்ஸ், ஆப்சென்ஸ் ஆர் அபண்டன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் அது இருக்கிறதுனால அந்த இடத்துல இது ஒரு ஒரு பாதிப்பு இருக்குது. இந்த இடத்துல இது இண்டிகேட் பண்ணுது மெயினா சொன்னா. இப்ப தண்ணி வந்து டர்ட்டியா இருக்குன்றது எப்படி நமக்கு தெரியும்னா, ஃபிஷ்லாம் செத்து போயிடும். ஏன்னா ஃபிஷ்லாம் கிளீன் வாட்டர் தானே வாழும். அத வச்சு நமக்கு தெரிஞ்சிரும். சோ அந்த பொல்யூட்டடா இருக்கு. ஓகேவா? சோ இது சல்ஃபர் டை ஆக்சைடு இருந்தா லிச்சன்ஸ் அது தெரிஞ்சிரும். அந்த பொல்யூஷன் இருந்தா அது இறந்துரும். அந்த மாரி இருக்கு. ஏர்ல இது ஏர் பொல்யூஷன் இது. ஓகேவா? சல்ஃபர் டை ஆக்சைடு ஜாஸ்தி இருந்தா லிச்சன்ஸ் இறந்துரும். அத வச்சு ஏர் வந்து இவ்ளோ பொல்யூட் ஆயிருக்கு. சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குன்னு தெரியும். அதுதான் அது. எக்காலஜிக்கல் டெர்ம்ஸ்ன்றதுல இருக்கும். கொஞ்சம் இதெல்லாம் வந்து சில பாயிண்ட்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. பயோடைவர்சிட்டினா என்ன? இது எல்லாம் படிச்சு முடிச்சோனே, இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோன்றத நான் சொல்றேன். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்மளால சில விஷயம் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு எப்படி வேணா வரும் கொஸ்டின். ஓகேவா? அடுத்தது பயோடைவர்சிட்டினால எல்லாமே இருக்கிறத நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம். வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி ஆஃப் லைஃப் அட் ஆல் லெவல்ஸ நம்ம பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம். இத நம்ம தமிழ்ல பார்க்க போனா என்னன்னு சொல்லிருப்போமா? ஆ. உயிர் பல்வகைமை சொல்றோம். நிலைகள், நிலை மற்றும் பாதுகாப்பு. இது உயிர் பல்வகைமை. இந்த வேர்ட்ஸ்லாம் தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். இது பயோடைவர்சிட்டி ஞாபகம் வந்துரும்.
ஸோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ உயிர் பயோடைவர்சிட்டி எப்படி நமக்கு அனைத்து மட்டங்களிலும் உள்ள வாழ்க்கையின் பன்முகத்தன்மை மற்றும் மாறுபாடு எல்லாமே வித்தியாசமான எல்லாமே இருக்கு. பயோடைவர்சிட்டி மரபணுக்கள், இனங்கள், சூழல் மண்டலங்கள் எல்லாம் மாறுபட்டிருக்கு. ஸோ மரபணு பன்முகத்தன்மைனா ஒரு இனத்திற்குள்ள மரபணுக்களின் பல்வேறு வகைகள் இருக்கிறத சொல்றோம். இன பன்முகத்தன்மை ஒரு பகுதிக்குள் உள்ள இனங்களின் பல்வேறு வகைகளை சொல்றோம். சூழல் மண்டல பன்முகத்தன்மைனா பல்வேறு வகையான சூழல் மண்டலம். சூழல் மண்டலமா இக்கோசிஸ்டம். இப்ப காடு ஒரு எக்கோசிஸ்டம், புல்வெளிகள், கிராஸ்லேண்ட் ஒரு எக்கோசிஸ்டம், பாலைவனம் ஒரு எக்கோசிஸ்டம். அதெல்லாம் சேர்ந்தத சூழல் மண்டல பன்முகத்தன்மை சொல்றோம். இப்ப இந்தியா மட்டும் ஒரு நல்ல பெரிய பயோடைவர்சிட்டி நாடு நம்ம சொல்றோம். ஏன்னா உலகிலேயே 17 பெரும் பன்முகத்தன்மை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒண்ணு. ஏன்னா, மொத்தம் 8% ஆக்சுவலா உலகுல நம்மளது 8%னா ஆல்மோஸ்ட் 2.4% வேர்ல்டோட பெர்சன்டேஜ் லெவல்ல நம்மகிட்ட பயோடைவர்சிட்டி அந்த அளவு நமக்கு இருக்குது வளங்கள். அததான் இங்க சொல்றேன். ஓகே. உலகின் நிலப்பரப்பில் சுமார் 2.4% மட்டுமே உள்ளது. ஆனால் உலகளாவிய உயிர் பல்வகைமையில் சுமார் 8% இந்தியாவில் உள்ளது. ஸோ வேர்ல்ட்ல 2.4% இந்தியால இருக்கு. பட் அதுல பயோடைவர்சிட்டி தான் 8% நம்ம கிட்ட இருக்கு. மொத்தம் இது கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா? இவ்வளோ பயோடைவர்சிட்டி இருக்குன்னு அதுல 8% நம்ம கிட்ட இருக்கு. ஸோ எதெல்லாம் இருக்கு? முக்கிய பன்முகத்தன்மை வாய்ந்த பகுதிகள் பார்த்தா இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள், இந்தோ கங்கை சமவெளிகள், தார் பாலைவனம், கடலோர மற்றும் கடல் சூழல் மண்டலங்கள், மேங்க்ரோவ் காடுகள், மேங்க்ரோவ் சுந்தரவனங்கள், நெக்ஸ்ட் தீவுகள் அந்தமான் மற்றும் நிக்கோபார் லட்சத்தீவுகள் அது எல்லாமே. ஸோ இது எல்லாமே பயோடைவர்சிட்டி. ஸோ எல்லாமே இருக்கு அந்த இடத்துல. எல்லா வளமும் இருக்குன்னா பயோடைவர்சிட்டி. ஓகே. அடுத்தது உயிர் பல்வகைமை முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள். ஹாட்ஸ்பாட்ஸ் நம்ம ஏன் சொல்றோம்னா, அந்த இடத்துல அ ரொம்ப ரேரான திங்ஸ்லாமும் இருக்கும். ஸோ அத நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும்ன்றது. ஸோ இந்தியா 4 உலகளாவிய உயிர் பல்வகைமை முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பகிர்ந்து கொள்கிறது. இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலைகள், இந்தோ பர்மா, சுந்தர்லாந்து, நிக்கோபர் தீவு. முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளுக்கான நிபந்தனைகள் எப்படி இருக்கணும்? அந்த இடத்த நம்ம எப்படி வந்து பார்த்துக்கணுங்கிறது தான் அங்க. ஓகே. எண்டமிக் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இது வேற எங்கேயும் இருக்காது. அந்த இடத்துல மட்டும் ரேரா இருக்கிறத நம்ம எண்டமிக் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதே மாரி த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஸ்டார்ட் ஆயிறது. நம்ம த்ரெட்டன்ட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா என்வாயன்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு அனிமல்ஸ பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தான் நம்ம அந்த சைக்கிள் அதுதானே. இல்லையா? அதெல்லாம் இருந்தா தான் அந்த ஃபுட் செயின் இருந்தா தான் கரெக்ட்டான ஒரு என்வாயன்மென்ட் இருக்கும். அதுதாங்க. ஸோ ஐயூசிஎன் சிவப்பு பட்டியல் வெளிப்பாடு 1948ல சொல்றாங்க. இவங்க எல்லா இடத்துலயும் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் இவங்க சொல்றது. இந்த ஸ்பீஷீஸ பத்தி அவங்க பண்றது சுவிட்சர்லாந்துல இருக்கு இது. இந்த சிவப்பு பட்டியல் எல்லாத்தையும் இது பண்றாங்க. அதுல இந்த ஃபிளாக் ஷீப் ஸ்பீஷீஸ்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, எது வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு அனிமல வச்சு பண்றது அவங்க. ஓகே. அப்ப அந்த இடத்த சேவ் பண்றதுக்கு ப்ரமோட் பண்றது. அந்த மாரி அவங்க பண்ணும்போது, அங்க இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸுமே அதான் அம்பரெல்லா ஸ்பீஷீஸ். அங்க இருக்கிற எல்லா ஸ்பீஷீஸுமே வாழ்றதுக்கு பண்றது. ஓகே. இந்த இனங்களை பாதுகாப்பது அவற்றின் வாழ்விடத்தை பகிர்ந்து கொள்ளும் பல உயிரினங்களை தானாகவே பாதுகாக்கிறது. அததான் அம்பரெல்லா ஸ்பீஷீஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஓகே. இது பாதுகாப்பு பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தப்படும் கவர்ச்சியான பிரபலமான இனங்கள். ஃபிளாக்ஷிப்ன்னு சொல்லுவோம். ஸ்பீஷீஸ். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு எப்படி கொஸ்டின் வரனாலும் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் உயிர் பல்வகை அச்சுறுத்தல்கள். ஓகே. எதெல்லாம் வந்து அச்சுறுத்தல்கள்? எப்படி அந்த இடத்த நம்ம பார்த்துக்கிறது? இதுதான் இங்க. அது எப்படி பார்த்துக்கிறதுன்றத பார்ப்போம். இப்ப இந்தியா அஸ் அ மெகா டைவர்ஸ் கண்ட்ரின்னு பார்க்குறோம். மேஜர் பயோடைவர்சிட்டி ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா இது எல்லாமே இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இந்த இடத்துல வந்து சூப்பரா நிறைய இருக்குன்றது தான் இங்க மலையாஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், இண்டோ பர்மா, சுந்தர்லாந்து எல்லா இடத்துலயும் பயோடைவர்சிட்டி நிறைய இருக்கு அந்த இடத்துல நமக்கு. அட்லீஸ்ட் 70% ஆஃப் த ஒரிஜினல் ஹேபிடேட் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுது கிரைட்டீரியா ஃபார் ஹாட்ஸ்பாட்னா என்னன்னா, அங்க வந்து அவ்ளோ வளம் இருக்கு. பட் எல்லாம் கம்மியாயிட்டே இருக்கு. வெரி ஹை நம்பர் ஆஃப் எண்டமிக் ஸ்பீஷீஸ் இருக்கு. எண்டமிக்னா வெரி ரேர் அதுதான். ஓகேவா? ஸோ ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். ஃபிளாக்ஷிப், அம்பரெல்லா ஸ்பீஷீஸ், த்ரெட்ஸ் டூ பயோடைவர்சிட்டி எதெல்லாம் வந்து நமக்கு பாதிக்குது பயோடைவர்சிட்டிய பொறுத்தவரைக்கும் ஹேபிடேட் லாஸ் அண்ட் ஃபிராக்மென்டேஷன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த நம்ம இது பண்றோம் இல்லையா? அது வாழ்ற இடத்துலருந்து கட் பண்ணிட்டு போறது. கட் ஆர் டெஸ்ட்ராய்ட் ஃபார் ஃபார்மிங்கோ எதுக்கோ நம்ம பண்றோம். இண்டஸ்ட்ரியோ மெயினா அர்பனைசேஷனுக்காக பண்றது. அது ஹேபிடேட் அந்த இடத்த விடுறது. ஹேபிடேட்னா அது வாழ்ற இடம். பொல்யூஷன் நெறையனால, இல்ல கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங்னால, இல்ல ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், டூ மச் ஹண்டிங், ஃபிஷிங், கட்டிங் ட்ரீஸ், கலெக்டிங் பிளான்ட்ஸோ, இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷீஸ் வேற எதனா அந்த இடத்துல பழக்கப்படாத ஒரு ஸ்பீஷீஸ் அங்க வருது இல்லையா? அது நேட்டிவ் ஸ்பீஷீஸ அழிக்கிறதா. நியூ ஸ்பீஷீஸ் ஃப்ரம் அதர் பிளேஸஸ் என்டர் அண்ட் கம்பீட் வித் நேட்டிவ் ஸ்பீஷீஸ். ஓகேவா? ஸோ த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி இந்த இடம் அழியறதுக்கான காரணம் இது எல்லாமே இருக்கலாம். ஓகே.
ஸோ இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேட் நடக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஃபாரஸ்ட் ஃபயர்ஸா இருக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டி ஏன் அழியுதுன்னா, ஹேபிடேட் லாஸ், பொல்யூஷன், climate change, global warming, over exploitation, invasive alien species, illegal wildlife trade, forest fires. ஓகே. இந்த பயோடைவர்சிட்டி எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணலாம்? 2 வழியில பண்ணலாம். இன் சித்து கன்சர்வேஷன் சொல்லுவோம். அந்த ஸ்பீஷீஸே அதோட நேச்சுரல் ஹோம் அங்க இருக்கிற இடத்துலயே அத கரெக்ட்டா பாதுகாக்கிறது. அந்த இடத்துல அந்த அளவு ஹியூமன்ஸ்லாம் வரமாட்டாங்க. ஸோ அதுக்கு புரொடெக்டடா இருக்கும். நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் பண்றது, கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் பண்றது. இது நோ ஹியூமன் ஆக்டிவிட்டி நேஷனல் பார்க். ஓகே. அந்த மாரி பண்றது. அது இருக்கிற இடத்துலயே அது வாழ அந்த இடத்துல பண்ணு. ஸோ புரொடெக்டிங் ஸ்பீஷீஸ் இன் தேர் ஓன் நேச்சுரல் என்வைரன்மென்ட். எக்ஸிட் கன்சர்வேஷன் நம்ம சொல்றது அந்த ஸ்பீஷீஸ அவுட்சைட் தேர் நேச்சுரல் ஹோம் அங்கருந்து கூட்டு வந்து ஜூவோ, பொட்டானிக்கல் கார்டனோ, சீட் பேங்க் அண்ட் ஜீனஸ் சீட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது. ஸோ புரொடெக்டிங் ஸ்பீஷீஸ் அவுட்சைட் தேர் நேச்சுரல். இது எக்ஸிட் கன்சர்வேஷன். ஸோ பயோடைவர்சிட்டின்னு கேட்டா இத்தனை விஷயம் இருக்கு. பயோடைவர்சிட்டினா என்னன்னு எழுதணும். அதுல ஹாட்ஸ்பாட்ஸ் எழுதணும். இந்தியா ஏன் மெகா டைவர்ஸ் கண்ட்ரின்னு எழுதணும். இத எப்படி நம்ம ஹாட்ஸ்பாட்ஸ கன்சர்வ் பண்ண போறோம், பார்த்துக்க போறோம்ன்றத எழுத வேண்டியது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் இதுல இருக்கு. ஸோ என்வைரன்மென்ட்ன்னு பொறுத்தவரைக்கும் பயோட்டிக், ஏபயோட்டிக்ன்னு 2 பிரியுது. அடுத்தது எக்காலஜிங்கிறது இதுக்குள்ள நடக்கிற அந்த இன்டராக்ஷன்ஸ தான் நம்ம எக்காலஜின்னு சொல்றோம். இது வந்து அந்த பேலன்ஸ் எப்படி ஆகுதுங்கிறது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுது அந்த ப்ராசஸ. இப்ப ஃபுட் செயின் எப்படி ஆகுது, அது ஸ்டடி பண்றத எக்காலஜின்னு சொல்றோம். இந்த இக்கோசிஸ்டம்ன்றது அந்த ப்ராசஸையே சொல்லுது. இப்படிதான் நடக்கும் அழகா. ஓகே. அத அத ப்ராசஸே காட்டுது. ஓகே. ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர், எனர்ஜி ஃப்ளோ எப்படி நடக்குது, நியூட்ரியன்ட் சைக்கிளிங் எப்படி நடக்குது, இது எல்லாத்தையுமே காட்டுறத நம்ம எக்கோசிஸ்டம் சொல்றோம். அதுதான் பாண்ட் எக்கோசிஸ்டம், ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம், எக்கோசிஸ்டம். அந்த எல்லா எக்கோசிஸ்டம்லும் சேர்ந்ததை தான் நம்ம பயோம்னு சொல்றோம். குரூப் ஆஃப் சிமிலர் எக்கோசிஸ்டம். அங்க சேம் கிளைமேட் இருக்கும், வெஜிடேஷன்ஸ் இருக்கும். அத நம்ம பயோம்னு சொல்றோம் எல்லாத்தையும் சேர்த்தத. இத டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஒரு பயோம், டெசர்ட் ஒரு பயோம், கிராஸ்லேண்ட் அந்த ஒரு பயோம். அது தனியா இருந்தா ஒரு பயோமா சேருது. இப்ப இது எல்லாம் சேர்ந்தத நம்ம பயோ டைவர்சிட்டின்னு சொல்றோம். அங்க எல்லா வெரைட்டி ஆஃப் லைஃப் வாழுது. பயோஸ்பியர்ங்கிறது எல்லா லைஃப் ஆன் எர்த். எக்கோசிஸ்டம், பயோம்ஸ், பயோடைவர்சிட்டி எல்லாம் சேர்ந்தத நம்ம கடைசியா நம்ம இத சொல்றோம். ஓகேவா? இது அப்படியே தமிழ்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ வனவிலங்கு சரணாலயங்கள், எக்ஸ் சித்து கன்சர்வேஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் சொல்றோம். உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகள். இக்காலஜிங்கிறது அதுக்குள்ள இருக்கிற அந்த தொடர்பு. இயற்கை சமநிலையை விளக்குது. அவ்வளவுதான். சூழல் அமைப்புங்கிறது இக்கோசிஸ்டம் எப்படி செய்யுதுன்னு சொல்லுது. ப்ரொடியூசர், கன்சியூமர் அத பத்தி சொல்லுது. இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம உயிர் வாழிடம், பயோம்ன்னு சொல்றோம். உயிர் மண்டலம்னு சொல்றோம். ஒரே மாதிரியான சூழல் அமைப்புகளின் குழு. ஒரே காலநிலை மற்றும் தாவர வளர்ச்சி இருக்கு. பயோம்னு நம்ம சொல்றோம். உயிரின பல்வகைமையை பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம். மரபணு பல்வகைமை, பல்வகைமை, சூழல் அமைப்பு பல்வகைமை. கடைசியா உயிருலகம், பயோஸ்பியர். பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும், அனைத்து சூழல் அமைப்புகள், அனைத்து உயிர் மண்டலங்கள், உயிரின பல்வகைமை. தமிழ்ல எழுதுறீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் எழுதி பார்த்துக்கோங்க. என்னென்ன வேர்ட் இதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது இந்த சுழற்சி எப்படி நடக்குது. பயோ ஜியோ கெமிக்கல் சுழற்சின்னு சொல்றோம். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். இது மேம் எனக்கு இது புரியலைனாலும் பரவாயில்ல. தெரிஞ்சது வரைக்கும் பண்ணுங்க. இப்போ வாட்டர் எப்படி சைக்கிள் ஆகுதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அதுல என்ன இருக்கு? அப்ப கார்பன் எப்படி சுழற்சி ஆகுது? அதே மாதிரி கார்பன் தேவைப்படுது. அது எப்படி சுழற்சி ஆகுதுன்னு இங்க இருக்கு. காற்று, தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மண்ணுக்கு இடையில் கார்பன் எவ்வாறு நகர்கிறது? தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்காக காற்றில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்கின்றன. ஓகே. கார்பன் பின்வருவனற்றி மூலம் கடந்து செல்கிறது. தாவரங்கள், தாவர வகைகள். ஸோ அந்த மாதிரி வர்றது. இது கார்பன் சைக்கிள். ஓகே. விளைவு புலிபு கார்பன் எப்பயும் முக்கியம். அப்புறம் நைட்ரஜன் சுழற்சி எப்ப நடக்குது? ஆக்சுவலா நம்ம காத்துல நைட்ரஜன் நிறைய இருந்தாலும், பிளான்ட்ஸால நைட்ரஜனை டைரக்ட்டா யூஸ் பண்ண முடியாது. அதோட ப்ராசஸ் இருக்கும். ஓகேவா? நைட்ரஜனை நிலைப்படுத்துறதுன்னு சொல்லுவோம். லைட்னிங் வரும்போது மாறுறதா இருக்கட்டும். நைட்ரிஃபிகேஷன் சொல்லுவோம் அதுதான். நைட்ரேட்ட மாத்திட்டு அப்புறம் யூஸ் பண்ணணும். ஓகே. அம்மோனியா ஆக்குதல் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நைட்ரஜனுக்கு ஆக்ஸிஜன் சுழற்சின்னு இருக்கு. ஆக்ஸிஜன் எப்படி நமக்கு கிடைக்குது? ஓகே. அடுத்தது பாஸ்பரஸ் சுழற்சி. இந்த 5 மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இல்ல ஞாபகம் இல்லைன்னா அந்த வாட்டர் சைக்கிள் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைட்டா இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இது பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா ரெகக்னைஸ்டு பை யுனெஸ்கோ. இது எதெல்லாம் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்? சுந்தர்பன், நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வா இருக்கட்டும், நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ், மனாஸ் இதெல்லாம் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ். கல்ஃப் ஆஃப் மன்னார் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 3
ஓகே. சுந்தர்பன். தமிழ்நாடுனால நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் ஞாபகம் வச்சுக்கலாம். மனாஸ் பயோஸ்பியர் மானஸ். ம். கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். இது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ என்வாயன்மென்ட் படிச்சோம்னா, கண்டிப்பா இத தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. பயோடைவர்சிட்டினா என்ன? பயோஸ்பியர்னா என்ன? ஹாட்ஸ்பாட்னா என்ன? ஸோ இதுவரைக்கும் நம்ம என்னலாம் பார்த்தோம்? என்வாயன்மென்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது எக்காலஜினா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் எக்காலஜியோட இன்டராக்ஷன்னா என்ன? பார்த்தோமா? அடுத்தது என்ன பார்த்தோம்? எக்கோசிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த எக்கோசிஸ்டம்ல தான் நமக்கு ப்ரொடியூசர்னா என்ன? கன்சியூமர்னா என்ன? அடுத்தது டீகம்போசர்னா என்னன்னு பார்த்தோம். இந்த கன்சியூமர்ல தான் நமக்கு கன்சியூமர்ல தான் நமக்கு என்ன சொல்லுவோம் நமக்கு செகண்டரி கன்சியூமர் அதெல்லாம் பார்த்தோம்னா, பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர்லாம் பார்க்குறோம். அது அந்த கன்சியூமருக்குள்ள வரும். இதுக்குள்ள தான் நமக்கு ஃபுட் செயின்னா என்ன? ஃபுட் வெப்னா என்ன? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சா தான் அது என்ன ஆகுது, இந்த சைக்கிளா இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்வைரன்மென்ட் ப்ராப்பரா இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு இனத்த நம்பி இன்னொரு இனம் இருக்கு. ஸோ தேவைப்படுது நமக்கு. அதுதான் இங்க. ஸோ ஃபைனலா அதுதாங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ். இப்ப சில இது வந்து நமக்கு தேவைப்படுது. இப்ப பிளான்ட்ஸ்க்கு தேவைப்படுது. அது எப்படி வந்து அது எல்லாமே நமக்கு கிடைச்சிட்டே இருக்காது. சில விஷயம் சைக்கிள். அது ம ம போ போ போவும், டீகம்போஸ் ஆகும், பிளான்ட்ஸ்க்கு கிடைக்கும், திருப்பி கிடைக்கும். அந்த மாரி வர்றதுல கிடைக்குது. அதுல வாட்டர் சைக்கிள் பார்த்தோம். கார்பன் சைக்கிள் பார்க்குறோம். அடுத்தது நைட்ரஜன் சைக்கிள் பார்க்குறோம். இதுல நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரிஃபிகேஷன், அசிமிலேஷன், அமோனிஃபிகேஷன் இருக்கும். ஓகே. அது மேம் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு இத படிக்கணும்னா, இந்த ஒரு டாபிக் படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாரையும் புஷ் பண்ண முடியாது. ஃபாஸ்பரஸ் சைக்கிள். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் தெரிஞ்சா ஓரளவு என்வைரன்மென்ட் எக்காலஜி பேசிக் திங்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதையும் அடுத்தது கிரீன் ஹவுஸ் கேஸஸோட வேலை இருக்கு இல்லையா? நம்ம கிளைமேட் இவ்ளோ பாதிப்பாறதுக்கு கிரீன் ஹவுஸ் கேஸஸ். கிரீன் ஹவுஸ் கேஸஸ் கண்டிப்பா நமக்கு தேவ தான். அது இருக்கிறதுனால தான் பூமி கரெக்ட்டா சூடு இருக்கு. இல்லன்னா சன்லைட்லேருந்து அப்படியே நமக்கு சூடு வரும். அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கு எவ்ளோ தேவையோ அத கரெக்ட்டா கிரீன் ஹவுஸ் கேஸ் புடிச்சு நமக்கு கரெக்ட்டா குடுக்கும். ஓகேவா? எப்பயுமே சன்லைட் வந்தோனே அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்ஃப்ராரெட் ரேஸா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் நமக்கு எவ்ளோ தேவையோ அத கரெக்ட்டா புடிக்கும். அது நம்ம கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நம்ம அதிகமாவ என்ன ஆயிடும், இன்னும் நெறைய சூடு நமக்கு குடுக்கும். அதுதான் கிரீன் ஹவுஸ் கேஸஸ். ஓகேவா? இதுல மேஜர் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் என்னன்னா, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், ஓசோன், சிஎஃப்சி. இந்த 6மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரொம்ப நேரம் தங்குறது கார்பன் டை ஆக்சைடு. மீத்தேன் வந்து கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் தங்கும். ஆனா, அந்த நெறைய ரேஸ புடிச்சுக்கும் மீத்தேன். ஓகேவா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அதான் ஓசோன். இது O3 ஓசோன். ஓகே. ஆக்சுவலா நம்ம ஏர் லேயர்ல ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் இருக்கும். ஓகே. ட்ரோபோஸ்பியர்ல ஒரு 10% ஓசோன் இருக்கும். அந்த ஓசோன் வந்து செகண்டரி பொல்யூட்டன்ட் நம்ம சொல்லுவோம். ஏரோட செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட். அது கெடுதி. ஆனா, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல 90% ஓசோன் இருக்கும். இந்த ஓசோன் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. அதுதான் நம்மள கரெக்ட்டான சூட நமக்கு அனுப்புறதுக்கு தேவைப்படுது. அதுல தான் ஓசோன் ஹோல் வருது. அதெல்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்க 90% ஓசோன் நமக்கு தேவை. பட் இந்த ட்ரோபோஸ்பியர் ஒரு 10% ஓசோன் வந்து ஆக்சுவலி இது செகண்டரி ஏர் பொல்யூட்டன்ட். அதுதான் இங்க O3ன்னு சொல்றோம். ஓகே. ஏன்டா இத போய் இதுன்னு சொல்றோம்ல? ஓசோன். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது மெயின் காசஸ் ஆஃப் இன்கிரீஸ் இன் கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எதனால பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூயலா இருக்கலாம், டிஃபாரஸ்டேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ், அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபாசில் ஃபியூயல்ன்ற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ்ல நெறைய நம்ம யூஸ் பண்றோம். கோலு, பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் தான் வேற ஒண்ணும் இல்ல. அதான் பழிஞ்சு போன அந்த விலங்குகள் அதெல்லாம் உள்ள அடியில போயிட்டு அதுலருந்து எடுக்கிறது தானே. இதுலருந்து வர்றது. ஓகேவா? ரிமைன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஓவர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இதுதான் நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்றோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? இப்ப நெறைய யூஸ் பண்றோம் இல்லையா? இதெல்லாம் இருந்தா தானே. ஸோ குளோபல் வார்மிங்னா என்னன்றது இங்க குடுத்துருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப கிரீன் ஹவுஸ் கேஸஸ். இதுதான் பிளாங்கெட் எஃபெக்ட்ன்னு சொல்றோம். நம்ம சூட கரெக்ட்டா குடுக்குறது. ஓகே. ஸோ அதுதான் இங்க இருக்கு. இப்ப மோர் ஹீட் அங்க ட்ராப் ஆச்சுன்னா குளோபல் வார்மிங் ஆயிடும். அந்த குளோபல் வார்மிங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கிளைமேட் சேஞ்ச் ஆயிடும். பனி உருக ஆரம்பிச்சுருது. அது மாரி இருக்கு இல்லையா? அதுல ஓசோன் லேயர்ங்கிறது தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கிறது. ஓகே. ஓசோன் டெப்ளீஷன் ஏன் ஆகுதுன்னா, மெயினா இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன், ஹெலான்ஸ் இதால வருது. ஓகே. ரிசல்ட் என்னது ஓசோன் லேயர் கொஞ்சம் அப்படியே லைட்டா தின்னிங் ஆக இன்னும் கொஞ்சம் சூடு நமக்கு வருது. ஸோ இந்த யூவி ரேடியேஷன் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆயிடுது? ஸ்கின் கேன்சர் இதெல்லாம் வருது. ஐஸ் கேப்ஸ் மெல்ட் ஆகுது. சீ லெவல் ரைஸ் ஆகுது. ஹீட் வேவ்ஸ் நெறைய வருது. ஃப்ளட் அண்ட் ட்ராட் வருது. லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியும் குறைய ஆரம்பிக்குது. ஸோ ஓசோன் லேயர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடா வந்தா இத கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த கிளைமேட் சேஞ்சஸ் நடக்குதுன்னு கேட்டாங்கன்னா, கிரீன் ஹவுஸ் கேஸஸ போட்டு எழுதுங்க. கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வர வர இந்த மாரிலாம் நமக்கு பிரச்சனை வருது. பயோடைவர்சிட்டி குறையுது. அந்த மாரி அந்த கனெக்ஷன் கொஞ்சம் போயிடுங்க. அந்த மாரி கொஞ்சம் கனெக்டடா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண கொஞ்சம் கத்துக்கோங்க. ஸோ இப்ப நம்ம பார்க்கறது என்வைரன்மென்டல் டீகிரடேஷன் நம்ம சொல்றோம். எதனால அந்த கம் இதுவாகுது மாசுபடுது மெயினா அதுதான் என்வைரன்மென்டல் டீகிரடேஷன். ஸோ இது உலக வெப்பமயமாக்குதல், ஓசோனோட அடுக்கு பத்தி இருக்கு. ஓசோன் அடுக்கு சேதம் ஏன் ஆகுது? யூவி கதிர்வீச்சு, அடுத்து சுற்றுச்சூழல் சீரழிவு. ஏன் இந்த சுற்றுச்சூழல் சீரழியுதுன்றது. முக்கியமா சுற்றுச்சூழலோட பிரச்சனைகள்ல இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பொல்யூஷன் மெயினா அது மாசுபாடுன்றோம். காடழிப்பு, டீஃபாரஸ்டேஷன், உயிரின வன இழப்பு, பயோடைவர்சிட்டி உயிரினம் எல்லாமே வாழ்விடம் அழிவு மற்றும் மாசுபாடு காரணமாக தாவரம் மற்றும் விலங்கு இனங்கள் குறைவதும் அழிவதும். அப்புறம் காலநிலை மற்றும் உலகமயமாக்குதல், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங், நிலச்சீரழிவு மற்றும் பாலைவனமாக்கல், லேண்ட் டீகிரடேஷன், டெசர்டிஃபிகேஷன், அந்த இடத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதிக பயன்பாடு மற்றும் சரியான பராமரிப்பு இல்லாமையால் வளமான நிலம் வறண்ட பயனற்ற நிலமாக மாறுறதால டெசர்டிஃபிகேஷன் சொல்லுவோம். நல்லா இருக்கிற லேண்டே சரியா கவனிக்காம டெசர்ட் மாதிரி ஆயிடுறது. ஃபெர்டைல் போயிடுறது, அந்த ஃபெர்டிலிட்டி இல்லாம போயிடுது. லேண்ட் டீகிரடேஷன், அமில மழை, ஆசிட் ரெயின், ஓகேவா? இதுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, நிறைய கெமிக்கல்ஸ்னால வர்றது. மழை அமிலத்தன்மை எடுக்கிறது. நம்ம இதுக்கு மெயினானது சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருந்தா அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அமில ஆசிட் ரெயினும் ஒரு இம்பார்ட்டன்ட் என்வாயன்மெண்ட் போறது. மெயினானது பிளாஸ்டிக்ஸை மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷனுக்கு இப்போ ரொம்ப இந்த பிளாஸ்டிக்னால நமக்கு ஏரும் பொல்யூட் ஆகுது, வாட்டரும் பொல்யூட் ஆகுது, சாயிலும் பொல்யூட் ஆகுது இல்லையா? ஸோ அதை அப்படியே கனெக்ட் பண்ண நினைச்சுக்கோங்க பிளாஸ்டிக் பத்தி. ரேடியோ ஆக்டிவ், அதுவும் அதே மாதிரி ஏரையும் பண்ணுது. அந்த கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணா வாட்டரும் பாதிக்குது. ஸோ கதிரியக்க மாசுபாடு, ரசாயன மாசுபாடு, இப்போ இண்டஸ்ட்ரி கெமிக்கலா இருக்கட்டும், யூட்ரோஃபிகேஷன். அடுத்தது இந்த டேர்ம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூட்ரோஃபிகேஷன்னா என்னன்னா, இதை வந்து தமிழ்ல ஊட்டச்சத்து மிகை சொல்றோம்னா அப்படின்னா, இப்போ இண்டஸ்ட்ரியஸ்ல இருந்து வர அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த கெமிக்கல்ஸ்ல தண்ணியில கலக்கும் போது மெயினா நைட்ரேட் மற்றும் பாஸ்பேட் ரெண்டும் கலக்கும் போது அந்த இடத்துல ஆல்கே நிறைய ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா நியூட்ரியன்ஸ் நிறைய சேரவே ஆல்கே நிறைய ஜாஸ்தி ஆயிடும். என்ன ஆயிடும்? அங்க இருக்கிற ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சு போயிடும். அதை தான் நம்ம யூட்ரோஃபிகேஷன் சொல்றோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. யூட்ரோஃபிகேஷன் இதெல்லாம் எதுக்குன்னா, இதே கொஸ்டின் வரப்போறது இல்லை. நமக்கு பேப்பர் 1 யூஜிசி எழுத போறது இல்லையா? அப்ஜெக்டிவ்ல வராது. நம்ம எழுதுற சப்ஜெக்டிவ்ல இதெல்லாம் ஆட் பண்ணா ஓகே, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னு அவங்களுக்கு புரியும். அதுக்காக தான் இது. ஊட்டச்சத்து மிகை. இதை பேர் நம்ம யூட்ரோஃபிகேஷன் சொல்லுவோம். இதுக்கு மெயினானது கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து வர்றது, ஆல்கே ப்ளூம் ஆறது. அந்த ஆல்கே ப்ளூம் ஆறதுனால என்ன ஆகுது? அதே ஆக்சிஜன் நிறைய எடுத்துக்கிறதுனால அங்க இருக்கிற அனிமல்ஸுக்கு ஆக்சிஜன், மீன், அந்த நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் வந்து கம்மியாயிட்டு அழியவும் ஆரம்பிச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட் நிலைத்த ரசாயனங்கள். இத மறக்கவே மறக்காதீங்க. பிஓபிங்கிறது பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட்னு சொல்லுவோம். இது கண்ணுக்கே தெரியாத காத்துல இருக்கிற குட்டி குட்டி ஜெர்ம்ஸ், குட்டி குட்டியா இருக்கிறது. அது எந்த அளவுக்கு குட்டியா இருக்கோ, அது அந்த அளவுக்கு நம்ம லங்ஸ் வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணி போய் நமக்கு அது பாதிப்பு உண்டு பண்ணும். அதை தான் நம்ம பிஓபின்னு சொல்லுவோம். நிலைத்த நச்சு ரசாயனங்கள். ஓகேவா? இது மறக்கவே இதுல வந்து நம்ம பிஓபில வந்து மொத்தம் 2.5 இருக்கு, 5ன்னு இருக்கு, 10ன்னு இருக்கு. பிஓபி அந்த சைஸ வச்சு சொல்றது. 2.5 ரொம்ப ரொம்ப கெடுதி. ஓகே. ஸோ மாசுபாடு, காடழிப்பு, உயிரின வள இழ 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 சாரி இழப்பு, காலநிலை மாற்றம் மற்றும் கழிவு மேலாண்மை பிரச்சனைகள் ஆகியவை சுற்றுச்சூழல் சீரழிவின் முக்கிய காரணங்களாகும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். ஸோ என்வாயன்மெண்டல் டீகிரடேஷனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பிஓபிஸும் கொஞ்சம் பயோ மேக்னிஃபிகேஷன் கடைசியாக இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? பயோ மேக்னிஃபிகேஷன் நான் சொன்னேன்ல, ஒரு நச்சுத்தன்மை எப்படி அது பெருசாயிட்டே போகுது. இந்த ஃபுட் செயினை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுட் செயின்ல மேல நம்ம கன்சியூம் பண்றோம், ஹியூமன்ஸ் கன்சியூம் பண்றோம்னா அந்த டாக்ஸிக் லெவல் நமக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். அதான் பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகே. வாட்டர்ல இருந்து ஃபிஷ்ஷுக்கு போ, ஃபிஷ்ல இருந்து ஹியூமனுக்கு வருதுன்னா. ஸோ மேஜர் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் நமக்கு இது தெரியும். ஏர் பொல்யூஷன்னா என்ன, வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். ஓகேவா? ஆக்சுவலா ஏர் பொல்யூஷன் மட்டும் கேட்டாங்கன்னா இதுல நமக்கு தெரிய வேண்டியது பிரைமரி பொல்யூட்டன், செகண்டரி பொல்யூட்டன். ஓகேவா? இந்த பிரைமரி பொல்யூட்டன், செகண்டரி பொல்யூட்டன்ட்னால நமக்கு வர டிசீசஸ் என்ன, அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இது எதெல்லாம் உண்டு பண்ணுது ஏர் பொல்யூஷன்? மெயினா டிராஃபிக், நம்ம யூஸ் பண்ற பெட்ரோலோ டீசலோ ஏதோ ஒண்ணு, இதுதான் டிரான்ஸ்போர்ட்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர கேஸா இருக்கட்டும், அது எல்லாமே இருக்குது. ஓகே. பர்னிங் ஃபாசில் ஃபியூயல் அதுவும் ஒரு ரீசன். ஸோ ஏர் பொல்யூஷன் எடுத்தா இது எல்லாம் தெரியணும்.
இப்போ வாட்டர் பொல்யூஷன்னா என்ன? இதே மாரி இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றது எஃப்ளூயன்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றதுலயே நம்ம 2 சொல்லுவோம். நம்ம சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் சோர்ஸ்ன்னு கூட சொல்லுவோம். எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சா தடுக்க முடியும். நான் சோர்ஸ் சம்டைம் தெரியாது நமக்கு. ஓகே. எங்கேருந்துனா கலந்து கலந்து வரும். தெரியாது. அது தடுக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கும். அதே மாரி பிளாஸ்டிக்ஸ் மெயினா, ஆயில் ஸ்பில்ஸ், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு இதெல்லாம். ஸோ இது எந்த அளவுக்கு இதுலயே எவ்வளவோ இருக்கு. வாட்டர் பேஸ்டு டிசீசஸ் இருக்கு. இல்லையா? வாட்டர் காஸ்டு டிசீசஸ்ன்னு இருக்கு. அந்த மாரி நெறைய டிசீசஸ் வருது. எப்படி இத இது பண்ணலாம்? அதே மாரி வாட்டர்ன்னு எடுத்தா ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர்ன்னு 2 இருக்கு. ஓகே. அதனால வர ப்ராப்ளமா இருக்கலாம். ஓகேவா? இதுலயே நம்ம இதுல பண்ணுவோம் டர்பிடிட்டின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அந்த டர்பிடிட்டின்னா அதுல இருக்க அந்த கொழகொழப்பா இருக்க அந்த தன்மை டர்பிடிட்டின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அந்த வாட்டர் வந்து சரியில்லன்னு காட்டுறது. இதுதான் யூட்ரோஃபிகேஷனும் இதுல வர்றது தான். வாட்டர் யூட்ரோஃபிகேஷனும். யூட்ரோஃபிகேஷன் ஆல்கல் ப்ளூம் மாறுது எதனால? ஓகே. நெக்ஸ்ட் சாயில் பொல்யூஷன் நம்ம இந்த சாயில் பொல்யூஷன் பத்தி படிக்கிறோம்னா கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ், பிளாஸ்டிக் வேஸ்ட் இது எல்லாம். அதே மாரி சாயில் பொல்யூஷன் நார்மலா சாயில பத்தி இன்னும் கொஞ்சம் என்வைரன்மென்ட்ல நம்ம படிக்கணும்னா, அந்த சாயில்லயே நமக்கு டாப் சாயில் என்ன? அதுல எவ்வளோ இருக்கு? அதெல்லாமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அது கொஞ்சம். இதுலயே கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் சாயில்ஸ் இருக்கு. பிளாக் சாயில், ரெட் சாயில். ஓகேவா? இதுவரைக்கும் போதும். பட் இன் கேஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதெல்லாமும் கொஞ்சம் பிளாக் சாயில் எது வந்து ரொம்ப ஃபெர்டிலைசர் எது வந்து நமக்கு ஃபெர்டிலைசர் சொல்லக்கூடாது. எதுல ஃபெர்டிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஓகே. அது கொஞ்சம். நாய்ஸ் பொல்யூஷன பொறுத்தவரைக்கும் நார்மலா எப்படி இதெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷனு, எந்த லெவல் அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். லைட்டா. ஓகேவா? கேட்டா அவ்வளதான். தெர்மல் பொல்யூஷன பொறுத்தவரைக்கும் எப்படி தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து வருது. ஓகேவா? நெறைய ரிலீஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் ஃப்ரம் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் பவர் பிளான்ட்ஸ் இன்டு ரிவர்ஸ். ரேடியேஷன் பொல்யூஷன் நெறைய ரேடியேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இன்கேஸ் வெறும் பொல்யூஷன் மட்டும் கேட்டாங்கன்னா, நார்மலா பொல்யூஷன பத்தி எழுதிட்டு இது இவ்வளோ வருது அதுன்னு சொன்னா போதும். ஓகே. இவ்ளோ இன் டெப்த் போ வேண்டாம். இப்ப சாலிட் வேஸ்ட் பொல்யூஷன், வேஸ்ட் பொல்யூஷன். ஏன் அதெல்லாம் குடுக்கலன்னா, அதெல்லாம் இப்போ மெமரி லெவல் கொஸ்டின்ஸ்ல தான் அங்க இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. இது எப்படி? இந்த ப்ராசஸ் என்ன? இந்த ப்ராசஸ் என்ன? பட் நமக்கு அந்த மாரி வர வாய்ப்பு கம்மி. நமக்கு அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸா இருக்கும்போது, அது ஜஸ்ட் தெரிஞ்சு நம்ம அத அழகா எழுதுறதுல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஏர் பொல்யூஷன் பத்தி இங்க நம்ம குடுத்துருக்கோம். என்னலாம் வருது? இது என்ன உண்டு பண்ணுது? கிளைமேட் சேஞ்ச், ஆசிட் ரெயின் என்ன இருக்கு? ஓகேவா? நெக்ஸ்ட் வாட்டர் பொல்யூஷன் அதே மாதிரி. ஸோ இங்க இதோடது நம்ம இதுல கண்ட்ரோல் போர்ட்ஸ் இது. சென்ட்ரல் போர்டு, இது ஸ்டேட்டு. ஓகே. இது என்ன ஏர் ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1981. வாட்டர் ஆக்ட் எப்போ வந்துச்சு? 1974. இது 2 கொஞ்சம் கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இத பாத்துக்கிறது யாரு? வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகே. இது என்னன்றத நம்ம இப்போ பார்ப்போம். கிளைமேட் சேஞ்சுக்கு பண்றவங்களுக்கு. என்வைரன்மென்டல் ப்ரோகிராம். இது எப்போ வந்துச்சுன்னு இது 2 நான் சொல்றேன். ஓகேவா? இதுக்கு என்ன சொல்யூஷன்ங்கிறது இங்க குடுத்துருக்கோம். சீவேஜ் ட்ரீட்மென்ட் பண்றதா இருக்கட்டும். இப்ப சாயில் பொல்யூஷன் வந்தா என்ன? ஓகேவா? அது எப்ப பண்றது? நாய்ஸ் பொல்யூஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ஓரளவு இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எல்லாமே பண்ணுவாங்க. இந்த யுஎன்இபின்னா என்ன? அது. ஓகேவா? இது எல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்ப ரேடியேஷன் பொல்யூஷன்ஸ் எப்படி வருது? அது என்ன பண்ணணும் இங்க இருக்கு. சாலிட் வேஸ்ட் பொல்யூஷன் கொஞ்சம் எப்படி? இப்ப சாலிட் வேஸ்ட் பொல்யூஷன் நம்ம நார்மலா பண்றது தானே. எப்படி அத நம்ம டிஸ்போஸ் பண்றோம்? பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ரெடியூஸ், ரீசைக்கிள் பண்ணுவோம் இல்லையா? அது இது. செக்ரிகேட் பண்றது, ரீசைக்கிள் பண்றது கொஞ்சம். அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது நம்ம நார்மல் லைஃப். நம்ம எப்படி நம்ம வீட்ல இருக்க நம்ம வேஸ்ட் எப்படி டிஸ்போஸ் பண்றோம் இது. அப்புறம் வேஸ்ட் பொல்யூஷன், பிளாஸ்டிக் பொல்யூஷன்னா என்ன? பல பிளாஸ்டிக் பொல்யூஷன் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இது பண்றோம். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ பேன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது நெறைய இருக்கும். அது மெரைன் லைஃப்ப பாதிக்குது. இந்த மாதிரி வருது. ஓகேவா? இது ஃபுல் நேம்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது தெரிஞ்சா நமக்கு ஓ நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு உங்களுக்கு புரியும். MOEFC மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மென்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இவங்க பார்த்துக்கிறாங்க. CPCBனா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, SPCB ஸ்டேட் பொல்யூஷன், AERB அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு, NGT இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இந்த என்வைரன்மென்ட் ரிலேட்டடா எதனா வந்துச்சுன்னா அத பார்த்துக்கிறவங்க. அததான் NGTன்னு சொல்லுவோம். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். ஓகேவா? குளோபலா பொறுத்தவரைக்கும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், UNEPனா யுனைட்டட் நேஷன் என்வைரன்மென்ட் புரோகிராம், UNFCC இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுனைட்டட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், FAO இந்த அட்லீஸ்ட் இந்த ஒரு 10 கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபுல் நேமா. அத அழகா எழுதிக்கோங்க. ஓகேவா? இதுவே நம்ம தமிழ்ல இருந்துச்சுன்னா, காற்று மாசுபாடு, வெப்ப மாசுபாடு இதெல்லாம் குடுத்துருக்கோமா? இது ஒரு டேபிள்ல எல்லாம் கரெக்ட்டா வருதா? அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம இங்க தமிழ்லயும் வரும். மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம், மாநில மாசு கட்டுப்பாடு வாரியங்கள், அணு ஆற்றல் ஒழுங்குமுறை வாரியம், தேசிய பசுமை தீர்ப்பாயம். ஓகேவா? இது வேர்ல்ட் ஹெல்த் ஐக்கிய சுகாதார ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே தமிழ்ல படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஆனா இங்கிலீஷ்ல தான் இந்த மாரி ஃபுல் நேம் நம்ம கரெக்ட்டா எழுதணும் எப்பயுமே. ஓகேவா? அப்பதான் அது கரெக்ட்டா புரியும் நமக்கு. தமிழ்ல படிச்சாலும் தப்புலாம் கிடையாது. படிச்சுக்கோ. அடுத்தது திடக்கழிவு வகைகள். இது ஏன்னா என்வைரன்மென்ட் படிக்கும்போது அந்த வேஸ்ட் ட்ரீட்மென்ட் நமக்கு தெரியணும் இல்லையா?
அதனால இப்ப பயோடிகிரேடபிள் வேஸ்ட் நமக்கு தெரியும் என்னன்னு. நான் பயோடிகிரேடபிள் அழியாது. மண்ல ரொம்ப நாள் எடுக்கும். அதுதான். சில இது நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியும்ல, அதெல்லாம் இருக்கு. இன்னர்ட் வேஸ்ட்ங்கிறது கெமிக்கலி இன்ஆக்டிவா இருக்கும். அந்த அளவு ரியாக்ட் ஆகாது, டீகம்போஸ் ஆகாது, ஒண்ணுமே ஆகாது. இப்ப ஸ்டோன், பிரிக், கான்கிரீட், செராமிக்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஹசார்டஸ் வேஸ்ட் நமக்கு தெரியும். பேட்டரி, கெமிக்கல்ஸ் அதுல இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் எவ்வளவு பாதிப்பு உண்டு பண்ணுது. அத ப்ராப்பரா நம்ம ஹேண்டில் பண்ணணும். வேஸ்ட்ங்கிறது எலக்ட்ரானிக் வேஸ்ட். கொஞ்சம் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுக்கும் இப்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க யுஜிசில. இதுல எப்படி இருக்கும்னு தெரியல. எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல இருக்கிறத வச்சு, அதுல இருக்க அந்த லெட்டோ, மெர்க்யூரி, கேட்மியம்லாம் நெறைய பொல்யூட் பண்ணுது. அத ப்ராப்பர் ரீசைக்கிள் பண்ணணும்ன்றாங்க. ஓகேயா? அடுத்தது பிளாஸ்டிக் வேஸ்ட்டு. இப்ப பிளாஸ்டிக்க பத்தி இன்கேஸ் எதனா கொஸ்டின் வந்துச்சுன்னா, இது நான் பயோடிகிரேடபிள் குட்டி குட்டியா மாறிடும். இதுல தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் 2 இருக்கு. தெர்மோ பிளாஸ்டிக் என்ன ஆகும்? ஹீட் பண்ணும்போது சாஃப்ட் ஆயிடும். ரீசைக்கிள் பண்ண முடியும். அதான் பிபி, பிவிசிலாம். தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ங்கிறது பெர்மனன்ட்டா ஹார்டாவே இருக்கும். அத நம்ம ரீசைக்கிளும் பண்ண முடியாது. எபோக்சி, பேக்லைட்லாம். இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்ங்கிறது ஸ்ட்ரா, தின் கேரி பேக், டிஸ்போசபிள் கட்லரி அதெல்லாம் இருக்குல்ல, அத தான் இப்ப நம்ம பேன் பண்றோம். சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்க பேன் பண்றாங்க. இன்னும் பிளாஸ்டிக்க பத்தி தெரியணும்னா, இந்த 30 மைக்ரான்ஸ்குள்ள இருக்கிறத யூஸ் பண்ணணும். அந்த மாரிலாம் இருக்குல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு தின்னா இருக்கு, அந்த மாரிலாம் அத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இது நம்ம நெட்டோட இதுல வச்சிருப்போம் நான். காட்டுறேன் நான். அது இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டா பண்ணியிருப்போம். எவ்வளோ மைக்ரோன்ஸ் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மென்ட்ல ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்ட் ஃபில்லிங் வேஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய இதுல லேண்ட் ஃபில் பண்ணிட்டு அத பண்றது. அத வந்து waste is disposed of on engineered landfill sites with proper lining to prevent soil and groundwater pollution. landfilling சொல்றோம். ரீசைக்கிள் பண்றது. இல்ல கம்போஸ்ட் அண்ட் வெர்மி கம்போஸ்டிங்னா ஆர்கானிக் வேஸ்ட் அந்த ஃபுட்டோ கார்டன் வேஸ்ட்டோ நம்ம எப்படி அதை மென்யூரா மாத்துறது. யூசிங் மைக்ரோப்ஸ் ஆர் எர்த் வார்ம்ஸ் அதை தான் நம்ம வெர்மி கம்போஸ்டிங் சொல்றோம். பயோமெத்தனேஷன் இது என்னன்னா மெயினா ஆக்சிஜன் இல்லாத அதாவது அனரோபிக்னா ஒண்ணுமே இல்ல. ஆக்சிஜன் இல்லாததை கரெக்டா கவர் பண்ணி பண்றது அனரோபிக்னு சொல்லுவோம். அது இல்லாம பண்றது மீத்தேன் வரும் நமக்கு. வெட் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் வச்சு பண்றது பயோமீத்தேன். நெக்ஸ்ட் இன்சினரேஷன் சொல்றது வேஸ்ட் இஸ் பர்ன்ட் அட் ஹை டெம்பரேச்சர் இன் கண்ட்ரோல்டு கண்டிஷன் டு ரிடியூஸ் வால்யூம். இது பேர் இன்சினரேஷன் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வேஸ்ட் டு எனர்ஜியா மாத்தறதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா அது. ஸோ இன்கேஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது ரிலேட்டடா எதனா ஒரு கொஸ்டின் வந்தா இந்த மெத்தட் கண்டிப்பா எழுதுங்க. ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், லேண்ட் ஃபில்லிங், ரீசைக்ளிங், வெர்மி கம்போஸ்டிங், பயோமெத்தனேஷன், இன்சினரேஷன், வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ஸ். ஓகே, இதுவே தமிழ்லனா தமிழ்ல பண்ணோம்னா கழிவு, எலக்ட்ரானிக் வேஸ்ட், பிளாஸ்டிக் கழிவுகள், திடக்கழிவு மேலாண்மை முக்கிய முறைகள் இதுதான் இங்க. குறைத்தல், மீண்டும் பயன்படுத்தல், மறுசுழற்சி, நிலப்பரப்பு நிரப்புதல், மறுசுழற்சி அதுல ரீசைக்கிள் பண்றது எல்லாமே, உரமாக்குதல், மண்புழு உரம் தயாரித்தல், பயோமெத்தனேஷன், எரித்தல், கழிவிலிருந்து ஆற்றல் ஆலைகள். ஓகேவா? நெக்ஸ்ட் மாசுபாடுகளின் மனித ஆரோக்கியத்தில் ஏற்படும் தாக்கங்கள். ஸோ இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இது எல்லாமே இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ வேஸ்ட் இம்பாக்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் ஆன் ஹியூமன் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் லெட்டு இதுல ஒரு ஒரு 2-3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட் என்ன பண்ணுது? ஓல்டு பெயிண்ட் பேட்டரி பைப்ஸ்ல எல்லாம் இருக்கு. பிரெயின் டேமேஜ் ஒன்று பண்ணுது. ஆர்சனிக் எதுல இருக்கு? கிரவுண்ட் வாட்டர்ல கண்டாமினேட் ஆச்சுன்னா ஸ்கின்னு கேன்சர்ஸ் இதெல்லாம் வரும். மெர்க்யூரி மெயினான டிசீஸ் இந்த மினாமாட்டா டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இது வருது. அதே மாதிரி நைட்ரேட்டு ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வரும். ஸோ இந்த மாதிரி 1, 2 கரெக்டா. ஃப்ளூரைடுங்கிறது கிரவுண்ட் வாட்டர், டென்டல் ஃப்ளூரோசிஸ், ஸ்ட்ரெயின்டு டீத் வர்றது. அப்புறம் பெஸ்டிசைட்ஸ் இந்த டிடிடி, இது ட்ரைக்ளோரோ ஈத்தேன் சொல்லுவாங்கல்ல டிடிடி, பெஸ்டிசைடு இது யூஸ் பண்ணணும். இது ஆக்சுவலா அதை பேன் பண்ணிட்டாங்க இப்போ டிடிடியில். இது ரேடான் வந்து ரேடியோ ஆக்டிவ் கேஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு இதுல எவ்வளவு ஞாபகம் இருக்கோ ஒரு 3 நாள் எழுதி பார்த்துக்கோங்க. இது பொல்யூட்ல நம்மளுக்கு என்ன பாதிப்பு வருது இதையும் ஒரு 2 பாயிண்ட் ஆட் பண்ணிட்டு இல்லையா? ஸோ எவ்வளோக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுதோ அவ்வளோ அழகா அதை ப்ரெசென்ட் பண்ண முடியும். அதுதான் ரீசன். கம்மியா படிச்சுட்டு போயிட்டு அதை வளவலன்னு எழுதும்போது தெரிஞ்சிரும் அவங்களுக்கு. ஒண்ணுமே தெரியாம அவங்க எழுதுறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அதை பத்தின டீடைல்ஸ் தெரியும் போது தான் அழகா நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஏர் பொல்யூட்டன்ஸ் படிச்சா எப்படி நம்ம இதை விட முடியும்? ஏர் பொல்யூட்டன்ஸ் அண்ட் ஏர் இம்பாக்ட்ஸ்ன்றது முக்கியம். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிரைமரி பொல்யூட்டன் கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணுது? ரெடியூசஸ் ஆக்சிஜன் இன் பிளட், ஹெட்டேக், சஃபகேஷன் உண்டு பண்ணுது. சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன பண்ணுது? பிரீத்திங் ப்ராப்ளம், ஆசிட் ரெயின் உண்டு பண்ணுது. நைட்ரஜன் டை ஆக்சைடு லங் இரிட்டேஷன், ஓசோன் செஸ்ட் பெயின், பிரீத்திங் டிஃபிகல்ட்டி, PM2.5 PM2 பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லுவோம். சின்ன சின்னது பார்ட்டிகுலேட் மேட்டர் சொல்லுவோம். இது என்ன உண்டு பண்ணுது? இந்த 5ம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா? இது பிரைமரி ஆக்சுவலா இது ஓசோன் மட்டும் இங்க செகண்டரி பொல்யூட்டன்ட்னு சொல்லுவோம்.
மத்த 4மே இது பிரைமரி பொல்யூட்டன்ட். ஓகே. அது என்னன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ். இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் இது என்னன்னா பிரைமரி பொல்யூட்டன்ட்ஸ்ல இது என்னன்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். இப்ப நம்ம போன்ல பார்த்தா கூட தெரியும் நம்ம இடத்துல என்ன ஏக்யூஐ இருக்குன்னு. இது சிபிசிபி இவங்க பண்றது, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்க பண்றது. இந்த இடத்துல நமக்கு இங்க இருக்கா, இதுதான் அந்த இடத்தோட இதை காட்டுது. இங்க பார் பார்ட்டிகுலேட் மேட்டர் என்ன அதெல்லாம் காட்டுது இந்த இடத்துல. ரைட்டா? சோ இதுதான் இங்க இப்ப கிரீன்ல வந்து அங்க மினிமல் இம்பாக்ட்னு அர்த்தம். அத பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிரும். ஓ! நம்ம இடத்துல என்ன இருக்கு? இங்க புவர் ஏர் குவாலிட்டி. ஓகே. ஆரஞ்ச் கலர். சோ அந்த கலர்ல மென்ஷன் பண்ணுவாங்க. இது லைவா எடுத்தது. இப்ப பெங்களூரோட ஏர் குவாலிட்டி அப்ப எப்படி இருக்குன்னு பார்க்குறது இது. ஓகேவா? சோ அதுதான் 0 to 50 கிரீன். இது கொஞ்சம் இது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஏர் குவாலிட்டிய செக் பண்றது இது. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மாடரேட்னா 101 to 200 எல்லோ கலர்ல இருக்கும். புவர்னா 201 to 300 ஆரஞ்ச். வெரி புவர்னா 301 to 400 ரெட். சிவியர்னா 400 to 500 மெரூன். ஹை ஏர் குவாலிட்டி இருந்தா அது வொர்ஸ்ட் ஏர்ன்னு அர்த்தம். நிறைய ஹெல்த் ரிஸ்க் வரும். சோ இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏர் குவாலிட்டிய பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே நமக்கு இருக்கு. அதே மாரி ஏர் பொல்யூட்டன்ட்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு பிரைமரி பொல்யூட்டன்ட், செகண்டரி பொல்யூட்டன்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அது முன்னே நம்ம பார்த்தோங்க. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் அண்ட் கிளீன் எனர்ஜி சோர்சஸ்ன்றது இப்ப நமக்கு இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு. இதையே தமிழ்ல நம்ம இதுல பார்க்கும்போது மாசுபாடு எல்லாம் பார்த்துட்டோம். ஈஎம், நைட்ரேட், ரேடான். இப்ப காற்று மாசுபடுத்திகள், முதன்மை மாசுபாடுகள் இதெல்லாம் இங்க நம்ம பிரைமரி பொல்யூட்டன் தனியா கொடுத்திருக்கோம். நேரடியாக காற்றில் வெளியேறும் மாசுபாடுகளை நம்ம பிரைமரின்னு நம்ம சொல்றோம். கார்பன் மோனாக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரோஜன் டை ஆக்சைடு, PM 2.5 இது எல்லாமே பிரைமரி பொல்யூட்டன். ஓகேவா? நேராவே அது பொல்யூட்டன் பண்ணும். 2ஆம் நிலை மாசுபாடுகள்னு சொல்றது அதுக்குள்ள பிரைமரி பொல்யூட்டன்க்குள்ள இன்டராக்ட் பண்ணி நமக்கு வர பாதிப்பு. இதுலதான் ஓசோன், PAN பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட், அமிலமழை ஆசிட் ரெயின் இது அதனால வர்றது இது 2 ஓசோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ 2ஆம் நிலை மாசுபாடுகள்னா அதுங்களுக்குள்ள ஓகே. 2ஆம் நிலை மாசுபாடுகள் முதன்மை மாசுபாடுகள் இடையே நடைபெறும் ரசாயன வினைகளால் வளிமண்டலத்தில் உருவாகும் மாசுபாடுகள் ஆகும். ஸோ ஏர் பொல்யூட்டன்னா 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க நம்ம பார்த்ததே தான் இங்க இருக்கு. காற்று தர குறியீடு தான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் நம்ம சொல்றோம். இதுல முக்கிய மாசுபடுத்திகள் இது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்றது இது. ஓகேவா? சோ அதோட தான் அங்க மேல இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரோஜன் ஆக்சைடு, டை ஆக்சைடு, ஓசோன் இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. மொத்தம் 6 செக் பண்ணி சொல்றாங்க AQI. ஓகே. அதுதான் இங்க இருக்கு. திருப்திகரமா இருக்கு, மிதமானது, மோசமானது. சோ அது கலர்ல அங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் மாற்று எரிபொருட்கள் மற்றும் தூய்மையான ஆற்றல் மூலங்கள். இது ஹைட்ரஜன் வாயுன்றது ஹைட்ரஜன் பத்தி. இதுல ஹைட்ரஜன் எப்படி பண்றாங்கன்றது தான் இது. அது கலர் கிடையாது. என்ன ப்ராசஸ்ல பண்றத வச்சுதான் அதுக்கு ஒரு கலர் போட்டிருப்பாங்க. இது இந்த கலர்ல தான் இருக்காது. நிறைய பேர் பண்றது பாரு. எரிபொருளாக எரிபொருள் செல்கள், வாகனங்கள், தொழில்துறையில பயன்படுத்தப்படுகிறது. இது நம்ம பண்றோம் இது. எரிபொருளாக பயன்படுத்தும் போது முக்கிய உமிழ்வு இதுல எது வந்து எமிட் ஆகுது ஜாஸ்தினா வேப்பர் தான். அது கார்பன் டை ஆக்சைடு இதுல நிறைய வரல. அதனாலதான் இது இப்ப நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் குட் ஃபியூவல்னு சொல்றோம். பெஸ்ட் ஃபியூவல் சொல்றோம். இதுல ரொம்ப பெஸ்ட் எது? பச்சை. இந்த கலர் எப்படி சொல்றாங்கன்னா அது பண்ற ப்ராசஸ வச்சுதான் சொல்றாங்களே தவிர இது கலர் கிடையாது. ஓகே. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி மின்னார் பகுப்பு கிடைத்தட்ட இல்ல. நல்லா இருக்கும். அது கார்பன் டை ஆக்சைடு அந்த அளவுக்கு இருக்காது. மிகவும் சுத்தமா இருக்கிறது பச்சை. அதுக்கப்புறம் கிரே கலர் இருக்கும். இதுல மிக அதிகம். இதுல நிறைய நீராவி, மீத்தேன், சீர்திருத்தம். இதுல கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்கும் அதுல. இதுல அதுதான் இங்க இருக்கு. பழுப்பு, இளஞ்சிவப்பு, டர்கோயிஸ் கலர் இதெல்லாமே. ஓகேவா? இதுல ரொம்ப பெஸ்ட் கிரீன் தான். பச்சை ஹைட்ரஜன் மிகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது. சுருக்கப்பட்ட இயற்கை சிஎன்ஜின்னு சொல்லுவோம். கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முக்கியமாக அழுத்தம் கீழ் சேமிக்கப்படும் மீத்தேன் தான் ஆக்சுவலா. மீத்தேன்ல தான் அழுத்தம் கொடுத்து பண்றது. பஸ்கள், ஆட்டோக்கள், கார்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே. பெட்ரோல், டீசலை விட மலிவானது. குறைந்த உமிழ்வு இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு இது பார்ட்டிகுலேட் மேட்டர் அது. நெக்ஸ்ட் பயோகேஸ்னா என்னன்றது இருக்கு. மீத்தேன் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு கொண்டுள்ளது. ஓகே. கரிம கழிவுகளிலிருந்து மாட்டு சாணம், சமையலறை கழிவுகள், கழிவுநீர் எது ஒண்ணு காற்றிலில்லா செரிமானம். ஓகே. அது அனரோபிக்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அத காற்றில்லா செரிமானம் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதுதான் பயோகேஸ்ன்னு சொல்றோம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட் உயிர்நிறை பயோமாஸ்ன்னு எதை சொல்றோம்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் கரிம பொருட்கள், மரம், பயிரோ, எச்சங்கள், சாணம் ஏதோ ஒண்ணு நேரடியாக எரிக்கப்படுமோ நமக்கு கிடைக்கிறத பயோமாஸ்ன்னு நம்ம சொல்றோம்.
ஓகேவா? நெக்ஸ்ட் உயிர் எரிபொருட்கள் பயோஃபியூவல்ஸ்ன்னு எத சொல்றோம்? இப்ப நம்ம இது ரொம்ப மெயின் இது. பயோஃபியூவல்ஸ் நம்ம எத சொல்றோம்னா, பெட்ரோலோட கலக்கப்படுறது. இது எப்படி பண்றாங்க? கரும்பு, சோளம் போன்றவற்றில் நொதித்தல் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. பெட்ரோலுடன் கலக்கப்படுகிறது. 10% எத்தனால் இருக்கு, 90% பெட்ரோல் இருக்கு. இந்த மாரி பண்றது நம்ம பயோ எத்தனால்ன்னு சொல்றோம். பயோ டீசல்ங்கிறது 5% பயோடீசல், 95% டீசல். ஸோ சேர்த்து பண்றது. தாவர எண்ணெய்கள் விலங்கு கொழுப்புகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. டீசலோட கலக்குறாங்க. ஸோ இது பண்ணும்போது என்ன ஆகுது? காற்றோட மாசுபாடு கொஞ்சம் குறையுது. கார்பன் வெளியீடு மெயினா பொல்யூஷன் எத வச்சு சொல்றோம்னா, அந்த கார்பனோட வெளியீட்டு தான். கார்பன் டை ஆக்சைடு எமிஷன வச்சு தான். அதுக்கு பாசி எரிபொருட்கள் மீது உள்ள சார்பை குறைக்கிறது. கிரீன் கேஸஸ் வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை ஊக்குவிக்கிறது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ரெனிவபிள் எனர்ஜி. நமக்கு அது கிடைச்சிட்டே இருக்கும்ல அதனால. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், இவி வெஹிக்கல்ஸ் பத்தி. பெட்ரோல், டீசலுக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்? இவற்றில் டெயில் பைப் எமிஷன் கிடையாது. ஸோ புகை வாயு வராது. அதனால இப்போ மின்சாரம் நம்ம எப்படி பண்றோம்ன்றது இதுல இம்பார்ட்டன்ட். அதுதான் இங்க சொல்றது. ஓகேவா? ஸோ இப்ப வர ஆல்டர்னேட்டிங் ஃபியூயல் பத்தி எதனா ஒண்ணு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, ஹைட்ரஜன் இருக்கு, சிஎன்ஜி கேஸஸ் இருக்கு, பயோகேஸ் இருக்கு. அடுத்தது பயோகேஸ் இருக்கு. பயோமாஸ் வச்சு நம்ம பண்ற உயிர் எரிபொருட்களா இருக்கலாம். ஓகேவா? இப்ப இவி வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்றதா இருக்கலாம். அப்ப அன்லெட்டட் பெட்ரோல்னு கூட ஒண்ணு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அன்லெட்டட் பெட்ரோல். அத கூட ஆட் பண்ணிக்கலாம். அன்லெட்னா லெட் இல்லாம பண்றது. ஓகேவா? லெட் வந்து கெடுதி. லெட் இல்லாம போயிடுது. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது ரெனிவபிள் எனர்ஜி சொல்றோம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். நம்ம யூஸ் பண்ண நமக்கு அது கிடைக்கும். அது அந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்காது. பொல்யூட் பண்ணாது. மெயினா அதுதான். இது சோலார் எனர்ஜி சொல்றோமா? விண்ட் எனர்ஜி, ஹைட்ரோ பவர் எனர்ஜி, பயோமாஸ், ஜியோ தெர்மல். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் என்னன்றதையே தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம யுஜிசி நெட் எழுதணும்னா, நமக்கு இப்போ இது சோலார் பார்த்தோம்னா, சோலாரோட எல்லாமே கேட்பாங்க. சோலார் உற்பத்தி எப்படி பண்றோம்? எல்லாமே வரும். பட் இப்போதைக்கு நமக்கு இது தெரிஞ்சுக்கலாம். சோலார் பவர் நம்ம எப்படி கிடைக்குது நமக்கு. ஓகேவா? இதுல எல்லாத்துலயுமே இந்த டர்பைன் சுத்துறது, அதனால சூடு உருவாறது, அது மாரி இருக்கு. அதுல எல்லாத்துலயுமே அந்த ப்ராசஸ் வரும். ஓகே. அந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மத்ததுக்கு விண்ட் எப்படி பண்றது? விண்டுனா விண்ட் மில் வர்றது. இதே மாரி விண்ட் மில்லையும் ஹாரிசான்டல் இருக்கும், வெர்டிகல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த வச்சு வர்றது இருக்கும். ஒண்ணு வந்து ஆன் ஷோர், ஆஃப் ஷோர்ன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஒண்ணு கடல்லயே பண்றது, ஒண்ணு கடலுக்கு வெளிய பண்றது. அது விண்ட்மில் பண்றது. இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ கடல்ல பண்றது இன்னும் நல்லா வரும். அந்த மாரி வரும். அடுத்து நீர்மின் ஹைட்ரோ பவருக்கு தண்ணியோட அந்த ஸ்பீட வச்சு பண்றது. ஓடும் நீரிலிருந்து பெறப்படுற அந்த ஸ்பீட வச்சு அதுல ஹீட் ஜெனரேட் ஆகும் இல்லையா? அந்த ஜெனரேஷன்ல டர்பைன் வச்சு சுத்த வச்சு, அதுலருந்து வர அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி அந்த பவர் எடுக்கிறது. பயோமாஸா இருக்கட்டும், தாவரங்கள் மற்றும் கரிம கழிவுகள். அடுத்தது ஜியோ தெர்மல். பூமியில இருக்கு ஜியோ தெர்மல் எப்படி இருக்குன்னா, பூமியில இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள இருக்க சூட்ல இருந்து எடுக்கிறது. பூமியின் உள் வெப்பத்திலிருந்து பெறப்படுகிறது. மிக சுத்தமானது, குறைந்த இடங்களில் மட்டுமே கிடைக்கும். அது ரொம்ப ரேரா தான் பண்ண முடியும். சோ இந்த உலக தரவரிசை இது இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ரெனிவபிள் எனர்ஜி. உலக தரவரிசை பொறுத்தவரைக்கும் சீனா ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? இது பண்றதில்ல. சூரிய காற்றாலை, நீர்மின் ஆற்றலில் முதலிடம் பிடிக்கிறது சீனா தான். ஸோ சோலாரா இருக்கட்டும், விண்டா இருக்கட்டும், தெர்மலா இருக்கட்டும், எல்லாத்துல ஹைட்ரோ பவரா இருக்கட்டும். நெக்ஸ்ட் அமெரிக்கா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்ல, ரெனிவபிள் எனர்ஜில. 3வது பிரேசில். இது மட்டும் கொஞ்சம் லைட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா, இந்த பாயிண்ட்டும் கண்டிப்பா எழுதலாம் நம்ம. ஓகே. இப்போ ரினிவபிள், ஆல்டர்னேட்டிங் ஃபியூல் எத பத்தி எழுதினாலும் இதையும் கண்டிப்பா நீங்க எழுதலாம். சீனா, அமெரிக்கா, பிரேசில். ஓகே. ஐரின் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஜூன் 2025ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது. ஓகேவா? அவங்க பிரகாரம் நான் ஃபாசில் திறன், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இந்த அளவு இருக்கு. இது சூரிய ஆற்றல் இவ்வளோ, காற்றாலைன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து இதுல 4வதா நம்ம இருக்கிறோம். இந்த ரெனிவபிள் எனர்ஜி புரொடக்ஷன்ல. இது எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம்னா, இந்த இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வந்தது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறனில் இந்தியா உலக அளவில் 4வது இடத்துல இருக்கு. ஸோ நம்ம இந்தியால எது ஃபர்ஸ்ட் இருக்குன்னா, ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகேவா? அடுத்தது குஜராத் இருக்கு. ஸோ இது எல்லாம் கொஞ்சம் ஏன்ற ரீசன் இங்க முக்கிய வலிமை என்ன? அதோட காரணம் என்னன்றது இங்க இருக்கு. குஜராத் அதே மாரி எவ்ளோ இந்த இந்த அளவு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும், இது ஆக்சுவலா இவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ரினிவபிள் எனர்ஜி பண்றவங்க மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அவங்க வெப்சைட்ல இருக்கு இது. கர்நாடகால இருக்கு, மகாராஷ்டிரா. இது அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்தது இது. ஓகே. ஸோ நீங்களே கூட பார்க்கலாம். இது ஒண்ணும் நம்ம வெப்சைட் தான் அது. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் வெப்சைட் ரினிவபிள் எனர்ஜிக்கு அவங்களோட மினிஸ்ட்ரியில இருக்கு. அதுல எடுத்தது. ஸோ இந்தியாவோட மொத்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் ரினிவபிள் மொத்தம் இவ்ளோ இருக்கு. மெகாவாட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் உங்களது. இந்த டேட்டாவா கம்ப்ளீட்டா ஞாபகம் வச்சுக்கணும்னா, எதுல ஃபர்ஸ்ட் இருக்குன்னா, மெயினா சூரிய ஆற்றல். சோலார்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கோம். நெறைய சோலார்ல இருந்து தான் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் நெறைய பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் காற்றாலை, உயிராற்றல், சிறிய நீர்மின்,
பெரிய நீர்மீன் இதெல்லாம் இதுதான் இது. ஓகே. நம்ம அந்த தெர்மலுக்கு போல. ஞாபகம் வச்சுக்கணும். நியூக்ளியர் தெர்மல் பிளான்ட் எப்பயும் நெறைய பண்ணிட்டு இருக்கோம் எலக்ட்ரிசிட்டி. ஓகே. நமக்கு நம்மளே குடங்குளம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நெறைய தான் பண்ணிட்டு இருக்கோம். இது வெறும் நம்ம ரினியூவபிள பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். ஏன்னா, அந்த அந்த ரிசோர்ஸும் நம்ம நெறைய தான். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அங்கேயும் ஜாஸ்தி. நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு. ஓகேவா? புதுப்பிக்க முடியாத நான் ரினியூவபிள்ல இதெல்லாம். ஸோ இந்தியாவோட உலகின் முக்கிய ஃபாசில் ஃபியூல் தெர்மல் பவர் ஸ்டேஷன். நிலக்கரியில பண்றோம் இல்லையா? அதெல்லாம். ஸோ இந்தியா வந்து 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தியாளர். பட் 3வது பெரிய எண்ணெய் பயன்பாட்டாளர். இது இதுல இருக்கு. கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் பத்தி. இதுவும் எங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா, இன்கேஸ் இப்போ ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் பத்தியோ, ரினியூவபிள் பத்தி கேட்டாங்கன்னா, இந்த டேட்டா கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டா எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்தியா நிலக்கரி, எண்ணெய், எரிவாயு போன்ற புதுப்பிக்க முடியாத ஆற்றலை அதிகமாக பயன்படுத்துகிறது. இதுதான் கேட்குறாங்க. ஏன் நம்ம இந்த பக்கம் நம்ம ரினியூவபிளும் நெறைய பண்ணும்போது, ஆனா இதோட யூசேஜும் நமக்கு நெறைய இருக்கு. ஏன் இந்த நிலக்கரி, கோல் ஏன் நம்ம நெறைய யூஸ் பண்றோம்ன்றது இங்க இருக்கு. தெர்மல் பவரோடது நம்ம நெறைய தெர்மல் நம்பி தானே இருக்கோம். இல்லையா? ஸோ இந்த தெர்மல் மின் நிலையங்கள்ல சுமார் பாதி தெர்மல் பவர் நம்ம நம்பி தான் இருக்கோம். அது ஏன்றது இங்க இருக்கு. ஓகே. ஸோ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளர்ந்தாலும், சூரிய காற்றாலைலாம் நமக்கு வளர்ந்தாலும், சோலார் பவர், விண்ட்லாம் வளர்ந்தா நிலக்கரி 24 மணி நேரமும் மின்சாரம் தருவதால், அது இன்னும் இந்தியாவின் மின்சார முதுகெலும்பா இருக்கு. இதுக்கு ஒருவேளை இன்கேஸ் கொஸ்டின் வந்தா எழுதுறதுக்காக மட்டும் தான் இது இருக்கு. ஸோ இந்தியாவில் மின்சாரம் பெரும்பாலும் நிலக்கரியிலிருந்து தயாரிக்கப்படுவதால், புதுப்பிக்க முடியாத ஆற்றல் பயன்பாட்டில் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்று. புதுப்பிக்க முடியாத ஆற்றல். ஓகேவா? பட் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்றோம். நெறைய சோலார் பவருக்கு இப்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்குது கவர்மெண்ட்டும். நெறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுக்கும். நெக்ஸ்ட் நிறுவனங்கள் முழுப்பெயர் பணி எம்ஓஇ அவங்க என்ன சிபிசிபின்னா மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம். அவங்க மாசுபாடு எஸ்பிசி மாநில மாசுபாடு கட்டுப்பாடு வாரியங்கள். தேசிய பசுமை தீர்ப்பு இந்த நேஷனல் ட்ரிபியூட் ஜர்னல், கிரீன் ட்ரிபியூனல் இல்லையா? சுற்றுச்சூழல் நிதியும் வரைவு. அது அது ரிலேட்டடா என்ன இஷ்யூஸ் வந்தா அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியாவில் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை. அப்பமா ஆல்டர்னேட்டிங் ஃபியூல்ஸ் அண்ட் கிளீன் எனர்ஜி ரிசோர்சஸ்ல ஹைட்ரஜன் கேஸ், கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் பத்தி பார்த்துட்டோம். பயோமாஸ் பத்தி பார்த்துட்டோம். பயோடீசல்னா என்ன? இவி வெஹிக்கிள்ஸ்னா என்ன? ரினியூவபிள் எனர்ஜினா என்ன? குளோபல் எனர்ஜி ரேங்கிங்ல டாப் 3 கண்ட்ரீஸ்ல யார் இருக்கா? அப்புறம் இந்தியா இதுல 4th இருக்கு. ஓகேவா? இதுல இன்னும் கரெக்ட்டா இங்கிலீஷ்ல இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி இது புரியும் நமக்கு. India has rapidly expanded solar and wind energy supported by strong government policies பண்றோம். ஸ்ட்ராங் பாலிசி எதுல பண்றோம்? நேஷனல் சோலார் மிஷன். இது கொஞ்சம் மறக்கவே மறக்காதீங்க. கிரீன் ஹைட்ரஜன் மிஷன், அப்புறம் ஐஎஸ்ஏ, மேபி இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இது, பிஎம் சூர்யாகர், பிஎம் குசும். இது மட்டும் இருந்துச்சு. இது எல்லாமே சோலார் பவரை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னிறுத்துறதுக்காக பண்ற இனிஷியேட்டிவ்ஸ் இதெல்லாம். ஸோ இந்தியா ஹஸ் கமிட்டட் டு அச்சீவ் 500 gigawatt ஆஃப் நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி பை 2030. நம்ம பண்ணணும்னு அவங்க எய்ம் செட் பண்ணியிருக்காங்க. 500 gigawatt 2030க்கு. இதை யார் பார்த்துக்கிறான்னா எம்என்ஆர்இ, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இவங்க வெப்சைட் போனா இது ரிலேட்டடா நமக்கு எல்லாமே தெரியும். இவங்க தான் இந்த ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது. நேஷனல் சோலார் மிஷன், பிஎம் சூர்யாகர் இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இதை நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? தமிழ்நாடு இதுல எங்க இருக்கு? 3rd இருக்கு டோட்டல் கெப்பாசிட்டி. ஓகேவா? ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, குஜராத் இருக்கு, அப்புறமா தமிழ்நாடு, அப்புறம் கர்நாடகா, அப்புறம் மகாராஷ்டிரா. நம்ம 3rd இருக்கும். டோட்டல் ரினியூவபிள் பவர் இது. இந்தியா சோர்ஸ் வைஸ் கேபிட்டல் இது. ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் சோலார் பவர். நான் ரினியூவபிள் பொறுத்த வரைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் எடுக்குது. ஹை பொல்யூஷன் ஆகும், குளோபல் வார்மிங் நிறைய வரும், ஹெல்த் அண்ட் இன்வெம் டேமேஜ் இருக்கும். ஓகே, அது எல்லாமே இருக்கு. இதுல யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா, ரஷ்யா தான் நான் ரினியூவபிளை யூஸ் பண்றவங்க. இது நான் ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன். இந்தியா வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கன்சியூம் பண்ற யூஸ் பண்றோம் நிறைய நான் ரினியூவபிள் எனர்ஜி, மெயின்லி டியூ டு இட்ஸ் ஹை டிபெண்டன்ஸ் ஆன் கோல். இந்தியா யூசஸ் a large amount of non-renewable such as coal air. அதே தான் இங்க இருக்கு. தெர்மல் பவர் கெப்பாசிட்டியை நம்பி நம்ம இருக்கிறோம். நிறைய கோல் யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்தது கன்சர்வேஷன் அண்ட் என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியாவை பொறுத்தவரை எப்படி இந்த என்வாயன்மெண்ட்டை நம்ம கன்சர்வ் பண்றது, இதை நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் என்வாயன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா. ஓகேவா? இது எப்படி நம்ம இந்த என்வாயன்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம்? இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்? என்வாயன்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அப்புறம் இக்காலஜினா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த என்வாயன்மெண்ட்டை பாதிக்கிறது என்ன? இது கூடயே நம்ம இந்த எக்கோசிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பயோஸ்பியர்னா என்ன? எல்லாம் சேர்ந்தது. அப்புறம் பயோஸ்பியர் ஹாட்ஸ்பாட்ஸ்னா என்ன? பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னா என்ன? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்.
இல்லையா? இது எல்லாமே ஒரு கனெக்டடா ஒரு என்வாயன்மென்ட்ட பத்தின ஒரு பேசிக்கான திங். இந்த என்வாயன்மென்ட்ட பாதிக்கிறது என்னெல்லாம்ன்னு பார்க்கும்போது, அதுக்கு நெறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். பொல்யூஷன் பார்த்தோம், டெசர்டிஃபிகேஷன் பார்த்தோம், ஓஷன் அசிடிஃபிகேஷன் அதுவும் சொல்றேன். ஓகே, ஓஷன் எப்படி அசிடிஃபிகேஷன் ஆகுது, அந்த மாதிரி. அதெல்லாமே வந்து குளோபல் வார்மிங்கா இருக்கட்டும், அது எல்லாமே இது நமக்கு கிடைக்கிற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன் என்ன? அதுக்கு அந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே அது எப்படி என்னன்றதெல்லாம் பார்த்துட்டோம். ஏர் பொல்யூஷன்னா என்ன? வாட்டர் பொல்யூஷன்ல என்ன ப்ராப்ளம் வருது? அது கூடவே அதுல வர இந்த ப்ராப்ளத்த எப்படி நம்ம தடுக்கலாங்கிற சொல்யூஷன்ல ஒண்ணு தான் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ் யூஸ் பண்றோம். ரினியூவபிள் எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணணும்ங்கிறது இதுக்கான ஒரு சொல்யூஷன். கூடவே இது எப்படி நம்ம கன்சர்வ் பண்ண போறோம்? இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம்? அதுதான் இப்போ. இதுவும் கனெக்டட் தான் கூட. இதுல ஏஃபாரஸ்டேஷன் அண்ட் டீஃபாரஸ்டேஷன்னா மரத்த நம்ம வெட்டுறது. ஏஃபாரஸ்டேஷன் அந்த இடத்துல நம்ம திருப்பி நடுறது. பிளான்டிங் ட்ரீஸ் ஆன் பேரன் லேண்ட நம்ம ஏஃபாரஸ்டேஷன் சொல்றோம். ரீஃபாரஸ்டேஷனா அந்த நம்ம வெட்டுன இடத்துல திருப்பி நடுறது ரீஃபாரஸ்டேஷன் சொல்றோம். இது எல்லாமே நமக்கு முக்கியம். திரும்பி ஏன்னா எந்த அளவுக்கு ட்ரீஸ் இருக்கோ, அந்த அளவுக்கு நமக்கு மழை வரும். அந்த ஒரு சைக்கிள் ப்ராப்பரா இருக்கும் அதுக்காக. ஸோ இது எதுக்காக சாயில் எரோஷன் கம்மியாகும், ரெயின்ஃபால் அண்ட் ஹியூமிடிட்டி ஆக்ட் அஸ் அ கார்பன் சிங்க். இந்த வேர்ட் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பன் சிங்க்னாலே கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நெறைய போகும். அப்போ இந்த கார்பன் அது எடுத்துக்குது. அதனால கார்பன் டை ஆக்சைடு கம்மியா மேல போகுது. இது இது கார்பன் சிங்க்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரிக் கார்பன் சொல்லுவோம் இல்லையா? இந்த அட்மாஸ்பியரிக் கார்பன இது கொஞ்சம் உறிஞ்சிக்கும். அதுதான். இது பயோடைவர்சிட்டிய சப்போர்ட் பண்ணுது. இன்னும் என்னலாம் பண்ணலாம்? ப்ரொஜெக்டட் ஏரியா நெட்வொர்க்னா, நம்ம இப்ப நேஷனல் பார்க்ஸ் பண்றத, வைல்ட் லைஃப் சென்ச்சுரீஸ் பண்ணலாம். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்றோம். இத பண்ணலாம். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்றது இந்த கோர், பஃபர், டிரான்சிஷன் ஜோன்ஸ்ன்னு ஒரு 3ஆ பிரிப்பாங்க. இது ஒண்ணும் இல்ல அங்க படி. கோர்ங்கிறது மெயினா அந்த இடத்துல ஹியூமனோட இன்டராக்ஷனே இருக்காது, இருக்கிறது. அதான் கோர்ன்னுவோம். பஃபர்ங்கிறது கொஞ்சம் ஹியூமனோட இன்டராக்ஷன் இருக்கும். அந்த மாரி அந்த இடத்த பாதுகாக்குது. டிரான்சிஷன்னா நெறைய ஹியூமனோடது இருக்கும். இததான் டிரான்சிஷன் ஜோன்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். பயோஸ்பியரா நமக்கு இருக்கிற அந்த வளங்கள், அங்க இருக்கிற எல்லாத்தையும் எப்படி பாதுகாக்க போறோம்? அது எல்லாமே கலந்தது அது. ஓகே. ஸோ என்வைரன்மென்டல் லாஸ் என்னலாம் பண்ணியிருக்கு. இது அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு வந்து இது கனெக்ட் பண்ணிக்கணும். ஓ! இப்படி பண்ணாங்க. அதனால இப்படி ஆச்சுன்ட்டு. அதுல தேவை. இப்போ வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட் எப்ப வந்துச்சு? 1972ல வருது. நேஷனல் பார்க், சாங்சுவரிஸ், கன்சர்வேஷன் ரிசர்வ் பண்ணு. வாட்டர் ஆக்ட் எப்ப வருது? 1974 இது. யார் பண்ணா? சிபிசிபி, எஸ்பிசிபி. நம்ம படுத்தோம்ல பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். இது சென்ட்ரல் லெவல், இது ஸ்டேட் போர்டு இது. ஸ்டேட் லெவல்ல. அடுத்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் வருது 1980ல வருது. ஏர் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1981ல வருது இன்னொன்னு. கண்ட்ரோல்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் வெஹிகுலர் ஏர் பொல்யூஷனுக்காக வருது. ஏர் ஆக்ட் வருது. அடுத்தது இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏர் ஆக்ட், வாட்டர் ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்வாயன்மென்ட் புரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு வருது. 1986 வருது. ஆக்சுவலா இந்த போபால் கேஸ் ட்ராஜடி வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து வர ஆரம்பிக்குது. ஓகே. எப்படி நம்ம வரும்ல போபால் கேஸ் ட்ராஜடி அதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கிறது. அப்புறம் நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசி வருது. 1988ல வருது. 33% ஃபாரஸ்ட் கவர் இருக்கணும். அத என்கரேஜ் பண்ண வருது. அப்புறம் புரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டீஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் ஆக்ட்ன்னு பிபிவிஎஃப்ஆர் 2000 இதுல இருக்கிறதே இம்பார்ட்டன்ட் தான். அதனால இது மட்டும் ஒரு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. கொஞ்சம் நமக்கு ஈஸியா இருக்கும். என்னெல்லாம் நம்ம எடுக்கிறோம், என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கு கவர்மெண்ட் அந்த மாரி இருக்கிறது இது. அப்புறம் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேவா? அந்த பயாலஜிக்கல எப்படி காப்பாத்துறது எல்லாமே, எப்படி கன்சர்வ் பண்றது, அத ப்ராப்பரா யூஸ் பண்றதா இருக்கட்டும். அப்புறம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். இத மாரி என்வைரன்மென்டல் டிஸ்பியூட்ஸ் எதனா வரும்போது அத சால்வ் பண்றது. ரீசென்ட் பாலிசிஸ்னா நேஷனல் கிளீன் ஏர் புரோகிராம் வருது. ஓகேவா? அது PM10 இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் சொல்றோம் இல்லையா? அத கம்மி பண்றது. அப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மென்ட், அப்புறம் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் 2022ல வருது. ஓகே. இது ரீசென்ட் பாலிசிஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இது என்வைரன்மென்டல் இன்ஸ்டிடியூஷன். இது திரும்பியும் அது ஃபுல் ஃபில்லும் குடுத்துருக்கும். ஏன்னா, அங்க சம்டைம்ஸ் ஷார்ட்டா சொல்லவே இது குடுத்துருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை, காடு வளர்ப்பு, மீண்டும் காடாக்குதல், ஏஃபாரஸ்டேஷன், ரீஃபாரஸ்டேஷன், அதுக்கப்புறம் பாதுகாக்கப்பட்ட பகுதி வலையமைப்பு, தேசிய பூங்காக்கள் பண்றதா இருக்கட்டும், வனவிலங்கு சரணாலயங்கள், உயிர்க்கோள் இருப்புக்கள் இதெல்லாம். இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம், நீர் மாசு சட்டம், வன பாதுகாப்பு சட்டம், காற்று மாசு தடுப்பு இதுக்கு அத பார்த்துக்கோங்க. ஏர் ஆக்ட்னா ஈஸியா புரிஞ்சிருது. இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், தேசிய வனக் கொள்கை, தாவர வகை பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் உரிமைகள் சட்டம், உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம், தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம், சமீபத்திய கொள்கைகள் இது எல்லாமே. ஓகே. தேசிய தூய்மையான காற்று திட்டம், பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதிகள், கழிவு மேலாண்மை விதிகள் இது எல்லாமே கொஞ்சம் பார்த்துப்போம். அடுத்தது சர்வதேச சுற்றுச்சூழல் நெறிமுறைகள் மற்றும் ஒப்பந்தங்கள். இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா முதல்ல இனிஷியேட்டிவ்ஸ் வேர்ல்ட் லெவல்ல ஆரம்பிச்சது. ஸ்டாக்ஹோம் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. யுஎன்இபி அந்த சமயத்துல தான் வருது. அந்த மாநாடுல தான் வருது. யுஎன்இபின்னு சொல்லுவோம். ஓகே. ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம்.
ஓகேவா? இது எப்படி சார்? யுஎன்இபி யுனைடெட் நேஷன்ஸ் என்வைரன்மென்ட் ப்ரோகிராம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ். அப்புறம் சைட்ஸ்ன்னு சொல்றோம். கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்க்காக ஆரம்பிக்குது இது. அப்புறம் மான்ட்ரியல் புரோட்டோகால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1987 இது ஓசோன் லேயருக்காக வந்தது. அப்புறம் பேசல் கன்வென்ஷன் இது டிரான்ஸ்பவுண்டரி அசாடஸ் வேஸ்ட்டுக்காக வந்தது இது. ஓகே. அடுத்தது ரியோ எர்த் சம்மிட் அடுத்தது இம்பார்ட்டன்ட் 1992ல வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இது வந்து யுஎன்எஃப்சிசி பண்றது இது. யுஎன்சிஇடி யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் என்வைரன்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க 1992ல. அவங்க அதுல செட் பண்ணது ஒரு அஜெண்டா 21 ஒரு ஆக்ஷன் பிளான் செட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கணும். இது எல்லாமே கிளைமேட் சேஞ்சஸ் தடுக்கிறதுக்காக ஆரம்பிச்சது. ரியோ டிக்ளரேஷன் சில பிரின்சிபல்ஸ் பண்ணுவாங்க. சஸ்டைனபிலிட்டி எப்படி அது கரெக்டா ஃபாரஸ்ட் பிரின்சிபல்ஸ்னு கொண்டு வருவாங்க. யுஎன்எஃப்சிசி இதுல வந்தது தான் கிளைமேட் சேஞ்சுக்கு வரும். ஓகேவா? அடுத்தது எப்படிலாம் பண்ணலாம்? அந்த மிட்டிகேஷன் எப்படி தடுக்கிறதுங்கிறது சீபீடிங் பயோடைவர்சிட்டிக்காக வந்தது. சிபிடி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பயோடைவர்சிட்டி அது வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. இது எல்லாம் இதுவுமே ரியோ எர்த் சம்மிட்ல ஆரம்பிச்சது. இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியோ எர்த் சம்மிட். ஓகே. இதுல ரொம்ப ஞாபகம் இல்லைன்னா இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் 1987ல வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ரியோ பூமி உச்ச மாநாடு. ஓகே. இது எல்லாமே. நெக்ஸ்ட் யுஎன்சிஎஃப்சிசி இவங்க ஸ்டார்ட் பண்ணது என்ன பண்றாங்க? அப்பப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் இது பேரு. சிஓபிங்கிறது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். நெறைய ஆல்மோஸ்ட் ஒரு 150க்கு மேல நெறைய கண்ட்ரீஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் மீட்டிங் வைப்பாங்க. என்வைரன்மென்ட் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஓகே. இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2021 எவ்வளவோ வந்திருக்கு. ஓகே. சோ இதுல மெயினானது இங்க குடுத்துருக்கோம். காப் 1995 என்னாச்சு? காப் 21ல என்ன ஆச்சுன்றது இருக்கு. காப் கூட்டங்கள். ஓகே. சோ இதுல என்னலாம் நடந்துச்சு இங்க இருக்கு. கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ்னாலே என்னன்னா ஆனுவல் மீட்டிங் நடக்கிறத நம்ம சொல்றோம். 1995 பெர்லின்ல நடக்குது. 1997ல கியோட்டோ புரோட்டோகால் ஒண்ணு வருது. அப்புறம் பாரிஸ் அக்ரிமெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். காப் இதெல்லாம் என்னன்னா மாநாடு. எல்லாமே எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து பண்றது. இப்ப ரீசென்ட் காப்ஸ் வந்து காப் 28ங்கிறது, காப் 29, காப் 30 இது வரைக்கும் 2025. ஸோ இது வரைக்கும் 30 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடந்திருக்கு. இது எல்லாமே எத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க? இந்த கிளைமேட் பத்தி, கிளைமேட் சேஞ்சஸ் பத்தி நெறைய ஆனுவல் மீட்டிங் ஆஃப் கண்ட்ரீஸ். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே. இன்டர்நேஷனல் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். இது எப்போ அடாப்ட் பண்ணாங்க? ரியோ எர்த் சம்மிட்ல அடாப்ட் பண்ணது. ஓகே. அடுத்தது கியோட்டோ புரோட்டோகால் வருது. ஃபர்ஸ்ட் லீகலி பைண்டிங் எமிஷன் எல்லாமே இந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்ப்ளீட் கம்மி பண்றதுக்காக ஆரம்பிச்சது. கியோட்டோ புரோட்டோகால் ஜப்பான்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2015ல போறாங்க. இதுல என்னன்னா குளோபல் டெம்பரேச்சரை கம்மி பண்றதுக்கு ஒரு கோல் செட் பண்றோம். 1.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம குறைக்கணும். ஆல் கண்ட்ரீஸ் சப்மிட் என்டிசின்னு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க நேஷனலி இவ்வளோ நான் கம்மி பண்றேன்னு அந்தந்த ஒரு நான் பண்ண முடியும்னு ஒவ்வொரு கண்ட்ரி அவங்களே சொல்றது தான் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம எப்படி பங்கு பண்ணணும்? நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதுக்கான ஒரு இது எடுத்துக்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம். அதுதாங்க. அப்புறம் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அதுவும் அதுலேருந்து வந்தது தான். 1992ல வந்தது தான். ஓகேவா? இது பயோ சேஃப்டி அந்த ஜிஎம்ஃபி ஜெனட்டிக்கலி மாடிஃபைஸ்டு ஆர்கானிசம்னு சொல்லுவோம். சில பேர் இப்போ கொஞ்சம் மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ்ல 2 ரைஸ சேர்த்து பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ரைஸு அது அத பத்தின ஒரு ரிசர்ச் பண்றது அது. அத மாரி பண்றது அது. கார்டஜினா புரோட்டோகாலா இருக்கட்டும், நகோயா புரோட்டோகால். நமக்கு இருக்கிறது கரெக்ட்டா ஷேரிங் பண்றதா இருக்கட்டும். இவ்ளோ ஞாபகம் இல்லனாலும் கண்டிப்பா இப்ப நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுல ரியோ எர்த் சம்மிட். ரியோ எர்த் சம்மிட்ல தான் யுஎன்எஃப்சிசி வருது. யுஎன்எஃப்சிசில தான் ரியோ இந்த காப்லாம் நடக்குது. காப்ல எவ்வளோ இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 170, 180 கிட்ட அந்த அந்த அளவுக்கு கண்ட்ரீஸ் அதுல இருக்கிறாங்க. 196 ஓகே. அந்த அளவுக்கு கண்ட்ரீஸ் அதுல இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆனுவல் மீட் பண்றாங்க. ஸோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கியோட்டோ புரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட். இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் அதே மாதிரி 2001ல வந்து அந்த பிஓபி பெர்சிஸ்டன்ட் பொல்யூட்டன்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்காக வந்தது. அப்புறம் மினாமாட்டா கன்வென்ஷன் ஆன் மெர்க்யூரின் 2013ல ஒண்ணு வருது. ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. இதுதான் இங்க இருக்கு. ஓகே. இதெல்லாம் குளோபல் லெவல்ல பண்ணது. பாரிஸ் ஒப்பந்தம், அப்புறம் உயிரியல் பன்முகத்தன்மை மாநாடு எப்ப நடந்தது? ஓகே. இது கார்டஜினா, நகோயா புரோட்டோகால் இது எல்லாமே இது உயிரியல் பாதுகாப்பு ஜிஎம்ஓ, பிஓபிஸ் நெக்ஸ்ட் நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டிஜிஸ் நம்ம சொல்றோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ்ங்கிறது எதுக்குன்னா, நம்ம கிட்ட இருக்க வளத்தை அப்படியே நம்ம பாதுகாப்பா வச்சு அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம ப்ராப்பரா அனுப்பணும். அது கரெக்டா குடுக்கணுங்கிறது சஸ்டைனபிள்னு சொல்றது அதுதான்.
அதை எப்படி கொண்டு போறோம்? அது என்ன பண்றாங்க? 2015ல கோல் செட் பண்றாங்க. டில் 2030க்கு செட் பண்றாங்க. ஓகேவா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். இதுக்கு முன்னாடி மில்லீனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ்ன்னு ஒண்ணு செட் பண்ணியிருப்பாங்க. அது 2000லேருந்து 2015 வரைக்கும். இது எல்லாத்தையும் கவர் ஆயிருக்கும். என்வாயன்மென்ட்ட சுத்தியும் இருக்கும், மக்கள பத்தியும் இருக்கும். எல்லாத்தையுமே சுத்தி இருக்கிறது தான் இந்த எஸ்டிஜி, எம்டிஜின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எம்டிஜி வரும். அதான் மில்லீனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ். அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். இதுல மொத்தம் 17 உலகளாவிய இலக்குகள் செட் பண்றாங்க. ஸோ இதுதான் அந்த 17. எல்லாமே கவர் ஆயிருக்கும் இதுல. ஓகே. பாவர்ட்டி இருக்கக்கூடாது. பசி, நல்ல எஜுகேஷன் குடுக்கறதா இருக்கட்டும், நல்ல ஆரோக்கியமான காத்து, பொல்யூஷன் எல்லாத்தையும் கவர் ஆயிருக்கும். ஓகேவா? லைஃப் பிலோ வாட்டர் இதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். மொத்தம் எத்தனைன்னா 17 இருக்கும். இதுதான் இங்க நம்ம இதுல குடுத்துருக்கோம். ஓகே. சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ். நல்லா ஞாபகம் இன்கேஸ் அது வந்துச்சுன்னா, மொத்தம் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் இருக்கு. எது எப்போ செட் பண்றாங்க? 2030க்கு செட் பண்றாங்க. இதுல கீ கோல்ஸ் மட்டும் இத மட்டும் பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங், குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்வாலிட்டி, கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், கிளீன் அண்ட் அஃபோர்டபிள் எனர்ஜி, கிளைமேட் ஆக்ஷன், லைஃப் பிலோ வாட்டர், லைஃப் ஆன் லேண்ட். 17 எழுதுறது கஷ்டம். நமக்கு குடுக்குற 500 வேர்ட்ஸ்ல எல்லாத்தையும் எழுத முடியாது. கொஞ்சம் மெயினா ஒரு 4, 5 பட் இது எல்லாத்தையும் கவர் பண்ணுதுங்கிறது மட்டும் சொல்லிடுங்க. இன் கேஸ் எஸ்டிஜி பத்தி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் அப்படின்னா ஏன்னா என்வாயன்மென்ட்டோட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒண்ணு இது. ஸோ எஸ்டிஜிஸ்ல மொத்தம் எத்தனை குளோபல் இருக்கோ 17 குளோபல் டார்கெட் இருக்கும் நமக்கு. ஓகே. 17 கோல்ஸ் அது. இந்த டார்கெட்ஸோட இது பண்ணிக்க வேண்டாம். 17 கோல்ஸ் இருக்கு. ஓகேவா? 17 குளோபல் கோல்ஸ் இருக்கும் டூ மேக் த வேர்ல்ட் ஹெல்த்தியர். ஏன்னா அதுல திரும்பி பிரியும். டார்கெட், இண்டிகேட்டர்ன்னு அதுல பிரியும். அதனால அது நம்ம கோல்ஸ்ன்னு தான் சொல்லணும் அது. 17 கோல்ஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இந்தியாவோட நேஷனல் ஆக்ஷன் பிளான் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட நேஷனல் ஆக்ஷன் பிளான் என்ன? கிளைமேட் சேஞ்சுக்காக. இது 2008ல ஆரம்பிக்கிறாங்க. எந்தெல்லாம் சேலஞ்ச் அட்ரஸ் பண்றாங்க? குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு. The plan recognizes that climate change will affect India's water resources, agriculture, forest, health and energy எல்லாத்தையும் பாதிக்குது. அதுக்காக என்ன பண்றாங்க? மெயினா பண்றது. நேஷனல் ஸ்ட்ராட்டஜி என்னது? இதெல்லாம் கொண்டு வராங்க. கிளீன் அண்ட் ரெனிவபிள் எனர்ஜி, எனர்ஜி எஃபிஷியன்சி இன்னும் நிறைய பண்ணணும். இன்னும் வாட்டர், ஃபாரஸ்ட், பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும். சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் கொண்டு வரணும். கிளைமேட் ரிசர்ச் அண்ட் அடாப்டேஷன். மொத்தம் 8 நேஷனல் மிஷன் கொண்டு வராங்க. நேஷனல் சோலார் மிஷன், நேஷனல் மிஷன் ஃபார் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி, நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ஹேபிடேட், வாட்டர் மிஷன், நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனிங் இமாலயன் எக்கோசிஸ்டம், கிரீன் இந்தியா மிஷன். இது கொஞ்சம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணாலும் பரவாயில்ல. இது ஒண்ணு கரெக்டா படிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்தியா எடுத்துட்டு வந்த ஒரு மெயினான ஒரு மிஷன் 2008ல இந்த 8 நேஷனல் மிஷன் தான். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகேவா? NAPCC ஒரு தேசிய மூலோபாயத்தை 8 தேசிய திட்டங்கள். தேசிய சூரிய சக்தி திட்டம், மேம்பட்ட ஆற்றல் திறன் தேசிய திட்டம், நிலையான வாழ்விடம் குறித்த தேசிய திட்டம், தேசிய நீர் திட்டம், இமயமலை சூழல் மண்டலத்தை தக்க வைப்பதற்கான தேசிய திட்டம், பசுமை இந்தியா திட்டம், நிலையான விவசாயத்திற்கான தேசிய திட்டம், காலநிலை மற்றும் குறித்த மூலோபாய அறிவுக்கான தேசிய திட்டம். முன்னாடியே தெரியணும் அந்த காலம் இப்படி இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்றோம் இல்லையா? அதுக்கான ஒரு அடுத்து சர்வதேச சூரிய சக்தி கட்டமைப்பு. இதுவும் அடுத்தது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? இது பாரிஸோட சேர்ந்து பிரான்ஸோட சேர்த்து பண்றது. ஒரு அலைன்ஸ் சேர்த்து பண்றது. சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு என்பது உலகளாவிய சூரிய சக்தியை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு உலகளாவிய அமைப்பாகும். இது இந்தியன் இனிஷியேட்டிவ்ல இந்தியாவும் சேர்ந்து பண்றது. இது 2050ல பாரிஸ், இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளால் தொடங்கப்பட்டது. இது குருகிராம் இந்தியால ஆரம்பிக்குது. உறுப்பினர்கள் 120க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்காங்க. முக்கியமாக கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே அமைந்துள்ள நாடுகள். அங்கு சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கும். ஓகே. இப்ப நம்ம இத பார்த்துருவோமா? இது ஒவ்வொரு 120 கண்ட்ரி இருக்காங்க. எங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும், டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் நடுவுல. அங்க நெறைய சன்லைட் நமக்கு நெறைய கிடைக்கிறதுனால அந்த கண்ட்ரீஸ் நெறைய. என்ன பண்ண போறோம்? இந்த சோலார் எனர்ஜி எப்படி நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ண போறோம்? இந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸ் எதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்? சோலார் ரூஃப்டாப், சோலார் பார்க், சோலார் இரிகேஷன் பம்ப், சோலார் மினி கிரிட். சோலார எப்படிலாம் யூஸ் பண்றோம்? சோலார் யூஸ் பண்ணும்போது கார்பன் எமிஷன்ஸ் கம்மியாகுது, கிளைமேட்ட சப்போர்ட் பண்ணுது. ஸோ ரெனிவபிள் எனர்ஜி யூஸ் பண்றதுக்காக ஆரம்பிச்சது இது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத கொஞ்சம் கண்டிப்பா பார்த்துக்கணும். ஓகே. அடுத்தது இம்பார்ட்டன்ட் இந்தியன் இனிஷியேட்டிவ்ஸ் வேற என்னலாம் எடுத்திருக்காங்க? ஸ்வச் பாரத் எடுத்ததா இருக்கட்டும், நமாமி கேஞ்ச் ப்ரோகிராம் கங்கா நதியை கிளீன் பண்றதா இருக்கட்டும், நேஷனல் கிளீன் ஏர் ப்ரோகிராம் ஒண்ணு, PM 2.5 PM10 கம்மி பண்றதுக்கு 2019ல எடுத்தது. கேம்பாங்கிறது காம்பன்சேட்டரி ஏஃபாரஸ்டேஷன் ஃபண்டா இருக்கட்டும். இண்டஸ்ட்ரீஸ் தட் யூஸ் ஃபாரஸ்ட் லேண்ட் மஸ்ட் பே ஃபார் ஏஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ரெஸ்டோரேஷன்.
அத யூஸ் பண்ணா அவங்க அதுக்கு திருப்பி பண்றதுக்கு எதனா ஒண்ணு பண்ணணும். அதுக்காக இருந்தது கேம்பா. கிரீன் இந்தியா மிஷன், பார்ட் ஆஃப் NAPCCயோட கிளைமேட் மிஷனா இருக்கட்டும். ப்ராஜெக்ட் டைகர், டைகர் பாப்புலேஷன் 1973ல ஆரம்பிச்சதா இருக்கட்டும். ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், எலிஃபண்ட்ஸோடத பாதுகாக்கிறதா இருக்கட்டும். நேஷனல் ஏஃபாரஸ்டேஷன் புரோகிராம் NAP என்ன பண்ண அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த இம்ப்ரூவ் வாட்டர் சப்ளை பண்றதா இருக்கட்டும். சீவேஜ் ட்ரீட்மெண்ட், கிரீனரி இன் சிட்டீஸ்க்காக அம்ருத்ன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்த ஸ்மார்ட் சிட்டீஸ் மிஷன் ஆரம்பிச்சாங்க. நெறைய கிரீன் மொபிலிட்டி, வேஸ்ட் மேனேஜ்மென்ட், சோலார் ரூஃப்டாப், ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காக. நெக்ஸ்ட் ஃபேம் இந்தியா ஸ்கீம்ன்னு ஆரம்பிச்சது. எலக்ட்ரிக் மொபிலிட்டி, EV வெஹிக்கிள். நெக்ஸ்ட் உஜாலா ஸ்கீம்ன்னு சொல்றது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் LED பல்ப்ஸ் டு ரெடியூஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ப்ஷன். நேஷனல் சோலார் மிஷன், நெறைய சோலார் மிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது இருக்கட்டும். ரூஃப்டாப் சோலார் பார்க்ஸுக்கு. அடுத்து நேஷனல் வாட்டர் மிஷன், வாட்டர் கன்சர்வேஷன், வேஸ்டேஜ் கம்மி பண்றது. அப்புறம் நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அப்புறம் ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் ப்ரோகிராம், கிளீன் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி பீச் கொண்டு வர்றது. மேன்க்ரூவ் அண்ட் கோரல் ரீஃப் கன்சர்வேஷன் ப்ரோகிராம்ஸ் கொண்டு வர்றது. பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2022ல, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 2020, கிரீன் ஹைவே பாலிசி, மேண்டேட்டரி பிளான்டிங் ஆஃப் ட்ரீஸ் அலாங் நேஷனல் ஹைவே கொண்டு வந்து கிரீன் ஹைவே பாலிசி. ஓகே. ஸோ இப்ப நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? என்வாயன்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். எக்காலஜினா என்னன்னு பார்த்தோம். எக்கோசிஸ்டம்னா என்னன்னு பார்த்தோம். அந்த எக்கோசிஸ்டம்ல இருந்து தான் நமக்கு பயோம் வருது, பயோஸ்பியர் வருது கடைசியா. அந்த பயோஸ்பியர ஹாட்ஸ்பாட் பார்த்தோம். அப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், எதெல்லாம் வந்து நமக்கு ரிசர்வ், அந்த எப்படி நம்ம பாதுகாக்க போறோம், எப்படி பாதுகாக்க போறோம், அதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படிலாம் பொல்யூட் ஆகுது, அந்த பொல்யூட் ஆகுறதுக்கு பொல்யூட் ஆகுறதுல மெயின் ரீசன் குளோபல் வார்மிங் வருது. அந்த குளோபல் வார்மிங்கோட ரீசன் என்னன்னு பார்த்தோம். ஓகே. ஓசோன் வருது. அந்த ஓசோன் ஹோல் எதனால ஆகுது? ஸோ இதனால ஆகுது. அடுத்தது பொல்யூஷன்ல என்னலாம் பொல்யூஷன்ஸ் இருக்கு? ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர் பொல்யூஷன்ல பிரைமரி பொல்யூட்டன்ட்னா என்ன? செகண்டரி பொல்யூட்டன்ட்னா என்ன? அது எந்த அளவு டிசீசஸ் உண்டு பண்ணுது? அதை எப்படி நம்ம தடுக்கலாம்? அத தடுக்கிறதுக்கான வழிவகைகள் தான் நம்ம அந்த நார்மலா இருக்க இந்த ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணாம கொஞ்சம் ஆல்டர்னேட் ஃபியூவல்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. அந்த மாரி ஃபியூவல்ஸ் யூஸ் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் கம்மியாகும். அது மெயின். கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் கம்மியான போது பொல்யூஷனும் கம்மி பண்ண முடியும். ஸோ அத பார்த்தோம். இதுல இந்த குளோரோ ஃப்ளூரோ கார்பன், இந்த CFCஸோட வேலையும் ஜாஸ்தி. ஞாபகம் வச்சுக்கணும் பொல்யூட்டன்ட்ல. ஓகே. CFCஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அது ஹைட்ரோகுளோரோ கார்பன் அதெல்லாமே. கார்பனே ரொம்ப கெடுதி. அடுத்தது ஸோ முடிச்சுட்டோமா? முடிச்சுட்டோனே இதை எப்படி பாதுகாக்க போறோம்ன்றதுல தான் நம்ம ரினிவபிள் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்றோம். அதுல வந்து நம்ம இந்தியா எங்க இருக்கு? அத நம்ம பார்த்தோம். ரினிவபிள்னா என்ன? ஸோ இப்ப நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? பொல்யூஷன் வருது. அத எப்படி தடுக்க போறோம்? அதுக்கான வழிவகைகள் என்னெல்லாம் பண்ண போறோம்? எப்படி அந்த என்வாயன்மெண்ட்ட நம்ம பாதுகாக்க போறோம்? அதுதான் இதுல ஃபுல்லா இருக்கு. ஓகே. ஸோ என்வாயன்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பிளான்ட்ஸ பாதுகாக்கிறதும் முக்கியம், அனிமல்ஸ பாதுகாக்கிறதும் முக்கியம். அதுக்கப்புறம் இது 2மே நடக்கும்போது மட்டும் தான் நமக்கு தேவையான கரெக்ட்டானது நமக்கு நடக்கும். ஸோ எல்லாமே இதுல முக்கியம். அதுதான் இங்க பார்க்குறோம். அத தான் நம்ம கடைசியா கன்க்ளூஷன்ல எழுதியிருக்கோம். எப்படி அந்த என்வாயன்மென்ட் எக்காலஜியோ எப்படி அந்த நேச்சரோட ரியாக்ட் ஆகுது? எப்படி அந்த எனர்ஜி ஃப்ளோ நடக்குது? எப்படி அந்த ஸ்பீஷீஸ்னால அந்த ஹியூமன்ஸ் இன்னும் வாழ்றோம். எப்படி ஒரு பேலன்ஸ்டா இருக்கிறதுனால தான் என்வாயன்மென்ட் ப்ராப்பரா இருக்கு. இந்த பேலன்ஸ் கரெக்ட்டா இருக்கும்போது மட்டும் தான் நமக்கு ஏர் கிளீனா இருக்கும், ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்பரா இருக்கும், லேண்ட் ஃபெர்டைலா கிடைக்கும், ஸ்டேபிள் கிளைமேட் இருக்கும், பயோடைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம் கிடைக்கும். இந்த பேலன்ஸ் நமக்கு டிஸ்டர்ப் ஆகும்போது பொல்யூஷன், டீஃபாரஸ்டேஷன், ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃபாசில் ஃபியூயல் டிபெண்டன்ட் அன்சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல். ஓகேவா? அதே மாரி இந்த ஓஷன் அசிடிஃபிகேஷன் அதுவும் இதுல போட்டுக்கலாம். ஓஷன் அசிடிஃபிகேஷன்னா என்னன்னா, ஓஷன் வந்து எப்பயுமே வந்து இங்க இருக்கிற கார்பன் எடுக்கும். நான் சொன்னேன்ல. ஸோ அதெல்லாம் முக்கியம் நமக்கு. ஓவர் கார்பன் டை ஆக்சைடு ஆகும்போது ஓஷன் கூட அசிடிஃபிகேஷன் ஆயிடும். ஸோ கார்பன் எமிஷன் தான் எல்லாத்துக்குமே ரீசன். அதனால தான் நமக்கு என்ன வருது? குளோபல் வார்மிங் வருது. பயோடைவர்சிட்டி லாஸ், வாட்டர் ஸ்கார்சிட்டி, எக்காலஜிக்கல் கொலாப்ஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொன்னுத்த நம்பி தான் நம்ம ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த ஃபுட் செயின் ஒண்ணு அழிஞ்சிச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னுத்த பாதிக்கும். அதெல்லாம் முக்கியம். அட் த சேம் டைம் ஈவன் நமக்கு அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நெறைய நமக்கு ரிசோர்ஸஸ் வருது. நெறைய இப்ப நமக்கு நெறைய நியூ கண்டுபிடிப்புலாம் வந்துட்டே இருக்கு. எக்ஸாம்பிள் ரினிவபிள் எனர்ஜி எடுத்தா சோலார் வருது, விண்ட் வருது, கிரீன் ஹைட்ரஜன் வருது. அத யூஸ் பண்ணலாம். கிளீன் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணா CNG, பயோஃபியூயல்ஸ் யூஸ் பண்றோம். வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங் நம்ம ப்ராப்பரா பண்ணணும். சேட்டலைட்டா இருக்கட்டும், அது கரெக்ட்டா நமக்கு இந்த காலம் இப்படின்னு சொல்லுது இல்லையா? அத வச்சு நம்ம பண்ண முடியும். ரிமோட் சென்சிங், GIS ஃபார் மானிட்டரிங் பண்றதா இருக்கட்டும். இன்னும் அட்வான்ஸ்டு லாஸா இருக்கட்டும், பாலிசிஸா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் அக்ரீமெண்ட்ஸா இருக்கட்டும். இது எல்லாமே முக்கியம். பட் டெக்னாலஜி மட்டும் எல்லாத்தையும் பண்ணாது. ஸ்ட்ராங் என்வைரன்மென்டல் லாஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராப்பரா அத செயல்படுத்தணும்.
ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அங்க சரியா அத கரெக்ட்டான இப்போ ஒன்னத்த ப்ராப்பரா எமிட் பண்ணணும்னா, அத ப்ராப்பரா பண்ணணும். ப்ராப்பரா அத பிரிச்சு ஒரு இடத்துல போடணும்னா, அத பண்ணணும். எத்தன பேர் நம்ம பயோடிகிரேடபிள், நான் பயோ பிரிச்சு போடுறோம்? இல்ல. ஸோ அந்த மாரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு என்வைரன்மென்ட்க்கு தேவைப்படுது. ஸோ என்வைரன்மென்டலி கான்ஷியஸ் சிட்டிசன்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் கூட இங்க முக்கியம். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ப்ராப்பரா பண்ணும்போது மட்டும் தான் புரொடெக்டிங் த என்வைரன்மென்ட் மீன்ஸ் புரொடெக்டிங் லைஃப், ஹெல்த், எக்கானமி அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் பண்ண முடியும்ன்றது தான் ரகசியம். ரைட்டா? ஸோ என்வைரன்மென்ட் எக்காலஜிங்கிறது இவ்ளோ விஷயம் இதுல இருக்கு. இத அழகா படிச்சு ஒரு ஒரு மைண்ட் மைண்ட் மேப் மாரி போட்டுக்கோங்க. இப்பயே இது வந்தா நான் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர்லாம் பண்ண போறேன்னு உங்களுக்குள்ளேயே நீங்க ஒரு திங்க் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. மெயினா பார்க்கறது நிக்கவே நிக்காது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு கையில எழுதுறோமோ, கண்டிப்பா நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? நமக்கு ஆஃப்டர்நூன் இந்த எக்ஸாம் இருக்கிறதுனால அப்படியே அது அப்படியே ரெஃபர் பண்ணீங்கன்னா, மைண்ட்ல எல்லா பாயிண்ட்ஸும் நிக்கும். இயர் எதனா இருக்கிறது, ஃபுல் ஃபார்ம் எதனா இருந்தா கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் தான் உண்மையாவே நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ செக் பண்ண போது. அத எவ்வளோ அழகா பிரசன்ட் பண்றோன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் நல்லா படிங்க. இதுல வந்து என்ன இருக்குன்னா, அடுத்தது நம்ம நம்ம ஆக்சுவலா இப்ப நெட் செட் இப்ப ரீசென்ட்டா முடிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லையா? என்னலாம் இருக்கு. இது நம்ம யூனிட் 9 இது இங்க நம்ம என்னலாம் பண்ணியிருக்கோம்னா, நம்ம பீப்பிள் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட் 9த் யூனிட்டா யுஜிசி நெட்ல படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுல வேற எதனா பாயிண்ட்ஸ் இருக்கான்றது தான் இங்க இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அங்க நம்ம படிச்சதுல எல்லாமே இருக்கும். கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ நம்ம இதையும் நம்ம ரெஃபரன்ஸுக்கு இங்கிலீஷ்ல மட்டும் நம்ம ஆப்ல அப்லோட் பண்றோம். இந்த பிடிஎஃப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா, நமக்கு ஆப் இருக்கு. நம்ம ஆப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே. இது ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த யுஜிசி நெட் இது நம்ம ஏத்துறோம். பட் இது நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ஏத்தல. வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கும். ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் அவ்வளதான். பட் எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம இந்த பிடிஎஃப்ல ஆட் பண்ணியிருக்கோம். இது இங்கிலீஷ்லயும் இருக்கு. இது தமிழ்லயும் இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் வேணும்னா, நமக்கு ஆப் இருக்கும். அத டவுன்லோட் பண்ணிட்டு, நீங்க இந்த ஆப்ப பர்ச்சேஸ் அங்க போய் கோர்ஸ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, இந்த பிடிஎஃப்ஸ நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பா இதுல எல்லா பாயிண்ட்ஸும் ஆட் ஆயிருக்கு. பட் இதுல உங்களோட வொர்க்கும் இருக்கு. இத புரிஞ்சு இத ஒரு கொஸ்டினா ஆன்ஸர் அழகா பிரசன்ட் பண்றது உங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? கூட இதுவும் கண்டிப்பா நம்ம சப் யூனிட் இது நம்ம எப்பயுமே யுஜிசி நெட் பேப்பர் 1 9த் யூனிட் 4 சப் யூனிட்டா பிரிச்சிருக்கோம். மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கு. பட் கொஞ்சம் லேக்ஸோட கைண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் இதுல ஆட் பண்ணியிருக்கோம். எம்டிஜி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் லைட் டீட்டெயில்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அவ்வளதான். ஸோ இதுவும் சரி ஓகே. ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வேஸ்ட்ட பத்திலாம் இன்னும் கொஞ்சம் ஏன்னா யுஜிசி நெட்ல இன்னும் கொஞ்சம் இன் டெப்த் கேட்பாங்க. இப்போ வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா என்னன்னு இருக்கு? அம்மோனியா, லெட் இது செகண்டரி பொல்யூட்டன்ட் என்ன? ஓகே. இந்த டாபிக் நான் கண்டிப்பா நல்லா டீப்பா படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த 4 இதையும் ஏத்தலாம். ஏன்னா, இத பார்க்கும்போது ஓகே. ஏன்னா இது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணணும்னா கஷ்டமா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே அதிலயும் பண்றோம். இந்த 4 பிடிஎஃப்ஸும் கூட ஆட் பண்றோம். பட் இது ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் தமிழ்ல ஏத்த போறது. வெறும் இங்கிலீஷ்ல மட்டும். ஏன்னா யுஜிசி நெட் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் தானே. ஸோ இது 4ம் கூட ஏத்துறோம். ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். பட் இந்த பிடிஎஃப் கண்டிப்பா அதுல அவைலபிளா இருக்கும். யூ கேன் பிரிண்ட் அவுட்டும் நீங்க எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிப்டிவ்க்கு அப்படியே ப்ரிப்பேர் ஆகுங்க. அழகா எழுதலாம். ஓகே. ஸோ இந்த டாபிக் கண்டிப்பா ரொம்ப ஈஸியா இருக்கும். இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். பட் கொஞ்சம் வொர்க் பண்ணணும் நீங்க. நீங்க எழுதி பார்த்து படிச்சீங்கன்னா, இந்த டாபிக்ல நம்ம எப்படி வேணா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிப்பரேஷன்.